ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹ பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹா பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்று என்றும் ஓதி மாண்டு அவத்தம் போகாதேவம்மின் எந்த வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவோர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே ஏற்றினை இமயத்துளெம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்தப்புற துய்த்திடும் ஐயனை கையில் ஆழியொன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்றவோர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. 108 திவதேசங்கள்ல தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே திரு நின்ற ஊர் என்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருமங்கை ஆழ்வாராலே 2 பாசுரங்களிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்ய தேசம். நின்ற ஊர் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஊரை குறிப்பிடுகிறார். திரு நின்ற ஊர் என்பதாக இந்த ஊருக்கு பிராச்சீனமான திருநாமம். சம்ஸ்கிருதத்திலே திஷ்டத்புரி அப்படின்னு பெயர். திரு நின்ற ஊர் என்பது அப்படி பேச்சு வழக்கில் இன்னைக்கு தின்னனூர் அப்படின்னு ஆயிடுச்சு. திரு அப்படின்னா மகாலட்சுமி தாயார். அவள் இந்த ஊரிலே வந்து ஸ்திரமாக நின்று விட்டாள். பெருமாளோட ஏதோ ஊடலினாலே வைகுண்டத்திலேருந்து வந்த தாயார் இந்த ஊரிலே வந்து ஸ்திரமா நின்று விட்டாள். ஒருத்தர் எங்கேயான ரொம்ப நாள் ஆச்சு போய் இன்னும் வரலன்னா என்ன அங்கேயே நின்றுட்டீரா அப்படின்னு கேட்கிற மொழியோ, அந்த மாதிரி தாயார் இங்கே வந்து ஸ்திரமாக இருந்து விட்டபடினாலே, ஸ்திரமா தங்கி விட்டபடினாலே திரு என்கிற தாயார் நின்ற தங்கிய ஊர் திருநின்ற ஊர். ஊர் பெயருக்கேற்ப பெருமாளும் இங்கே நின்ற திருக்கோலத்திலேதான் சேவை சாதிக்கிறார். நேற்று திருக்கடிகையினுடைய அனுபவம் பார்த்தோம். திருக்கடிகை உற்சவருக்கு பக்தோச்சிதன் என்றும் பக்தவத்சலன் என்றும் திருநாமம் என்று அனுபவித்தோம். இன்று இன்னொரு பக்தவத்சலனான திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாளுடைய அனுபவம். இங்கே பெருமாள் மூலவர் உற்சவர் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பா. ஒரே திருநாமம் தான் 2 பேருக்கும். பெருமாளுக்கு பக்தவத்சல பெருமாள் அப்படின்னு திருநாமம். பக்தர் ஆவி பெருமாள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. வத்சலன் அப்படின்னா கருணை உடையவன், இரக்கம் உடையவன். தன்னுடைய பக்தர்களிடத்திலே வாத்சல்யம் உடையவன். வாத்சல்யம் அப்படின்னா இரக்கம், கருணை. ஒரு தாயானவள் எப்படி தன்னுடைய குழந்தையரிடத்திலே அதிகமான அன்பை காட்டுகிறாளோ, வாத்சல்யத்தை காட்டுகிறாளோ, அது போன்று தன்னுடைய பக்தர்களான பாகவதர்களிடத்திலே, பிரபன்னர்களிடத்திலே இந்த எம்பெருமான் வாத்சல்யத்தோடு இருப்பதினாலே பக்த வத்சலன். அது மட்டும் இல்லாமல் பக்தர் ஆவி அப்படின்னா பக்தர்களுக்கு ஆவியாக இருக்கக்கூடியவன். ஆவி அப்படின்னா ஆத்மா, பிராணன். இவனுடைய பக்தர்களான பாகவதர்களுக்கு உயிர் போன்றவன் இவன். அது மட்டுமல்லாமல் பக்தர்களை தன் உயிராக நினைப்பவன். பக்தெல்லாம் இவனை தன்னுடைய பிராணன், தன்னுடைய உயிர் அப்படின்னு நினைக்கிறான். இவன் அந்த பக்தர்களை தன்னுடைய பிராணன் என்று நினைக்கிறான். கீதையில சொன்னான் பாருங்கோ, ஞானீது ஆத்மைவ மேமதம். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இது வேணும் அது வேணும்னு கேட்காம எவன் ஒருத்தன் என்னை சேவிக்கிறதையே ஒரு புருஷார்த்தமா கொண்டு என்னிடத்திலே பிரீத்தியோடு என்னை சேவிக்கிறானோ அவன் எனக்கு ஆத்மா போன்றவன். அந்த ஆத்மா என்கிற சொல் தான் இங்க ஆவின்னு வந்திருக்கு. ஆத்மா, ஆவி, உயிர், பிராணன் எல்லாம் ஒண்ணுன்னு தானே சொல்றோம். அப்படி பக்தர்களுக்கு ஆவியாக இருக்கக்கூடியவன், பக்தர்களை தன்னுடைய ஆவியாக நினைக்கக்கூடியவன். ஆகையினாலே பக்தராவி என்று திருநாமம் பெருமாளுக்கு. பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார்.
மூலவரும் விசேஷமா நன்னா ஒரு 7 அடி 8 அடிக்கு நின்ற திருக்கோலத்திலே உபயநாச்சிமாரோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். உற்சவரும் அதே போல நின்ற திருக்கோலத்திலே உபயநாச்சிமாரோடு கூட சேவை சாதிக்கக்கூடியவர். இந்த எம்பெருமான் மூலவருடைய படம் தெளிவாக கிடைக்கல. உற்சவருடைய படத்தை அடியேன் ஷேர் பண்றேன். உற்சவர் ரத்னாங்கியில் இருக்கக்கூடியதான படம். பெருமாள் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டு கீழே வலது திருக்கரத்தாலே அபயம் அளிப்பதான அபயஹஸ்தத்தை அபய முத்திரையை வைத்துக் கொண்டு இடது திருக்கையிலே கதையை ஏந்தி கொண்டிருக்கிறான். இந்த எம்பெருமான நன்னா சேவித்து பார்த்தோமானா, உத்து சேவித்து பார்த்தோமானா, சாட்சாத் திருவள்ளூர் வைத்திய வீரராகவனை போலவே சேவை சாதிப்பான் பெருமாள். அசப்புல 2 பேரும் அசல் ஒரே மாதிரி இருப்பா. 2 பேருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போயிடும். இந்த படத்துல பெருமாள் திருமண் காப்பு சாத்தின்னு இருக்கார். இந்த சம்பிரதாயம் தென்னாச்சாரிய சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய சன்னதி. பெருமாள் திருமண் காப்புன்னு சாத்திண்டா திங்கள திருமண் காப்பு சாத்திப்பார். திருவள்ளூர் சன்னதி தேசிக சம்பிரதாயத்தின்படி நடக்கக்கூடிய சன்னதி. வடகுல திருமண் காப்பு சாத்திப்பார் பெருமாள் திருமண் சாத்திக்கிற நாள்ல. இப்படி திருமண் இல்லாத படத்தை சேவித்தா 2 பேருமே திலகம் சாத்தின்னு இருந்தாலானா வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பா 2 பெருமாளும். இன்னொரு பெருமாள் கூட இந்த பட்டியல்ல வருவார். யார் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணம் யக்ஞவராக பெருமாள் உற்சவர். திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் உற்சவர், திருநின்றவூர் பக்தவத்சலன் உற்சவர், ஸ்ரீமுஷ்ணம் யக்ஞவராகன் உற்சவர். இவா 3 பேரையும் சேவித்தோமானா அசப்புல ஒண்ணு போலயே இருப்பா. சமயத்துல ஏமாந்து போயிடுவோம். நன்னா மனசுல இவாளை பதிய வச்சுண்டவாதான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஆச்சரியமா ஒண்ணு போல இருக்கக்கூடிய மலர்ந்த திருமுகத்தோடே பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாள் லேசா அப்படி கீழே பாக்குறாப்புல ஒரு திருமுக மண்டலம், கொஞ்சம் தலைய லேசா குனிந்து பாக்குறாப்புல திருமுக மண்டலம் பெருமாள். அப்படி என்ன பாக்குறாரு அப்படின்னா, திருன்னு சொல்லக்கூடிய பிராட்டி பெருமாளிடத்திலே ஊடல் கொண்டு இங்க வந்துடுறா. அவளை தேடிண்டுதான் பெருமாள் இங்க வரார். அது ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அந்த திருவான மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பிலே வசிக்கிறாளோ இல்லையோ, அவள் ஆசையா பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கலாம். தாயார் ஆசையா பார்த்துட்டு இருக்கார் பெருமாள். இந்த ரத்னாங்கிலேயே உத்து சேவிச்சிங்களானா பெருமாளுடைய திருமார்பிலே திருமார்பு நாச்சியார் பதக்கம் அப்படின்னு மகாலட்சுமி பதக்கம் இருக்கிறது. செயின்ல அப்படி டாலர் போல தொங்க விட்டுருக்கா. ஆச்சரியமா நாச்சியார் பிரபையோடு பீட்டத்தோடு திருமார்பு நாச்சியார் எழுந்தருள் இருக்கிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி. அது இல்லாம பெருமாளுடைய ரத்னாங்கிலே பாருங்க, திருவேங்கடமுடையான் மூலவரை போல பெருமாளுடைய வலது திருமார்பிலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஆச்சரியமா அமர்ந்து கொண்டிருக்கிறாள் பாருங்க. ரத்னாங்கிலே பண்றக்கா, ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சு பண்றக்கா ரத்னாங்கி. அந்த பிராட்டியை எம்பெருமான் ஆசையா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அனுபவிக்கலாம். தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு அவர்களிடத்திலே கருணையோடு கூட அவர்களிடத்திலே வாத்சல்யத்தோடு கூட தன்னுடைய பக்தவத்சலன் என்கிற பெயருக்கு ஏற்ப அடியவர்களை காப்பாற்றுவதற்காக ரட்சிப்பதற்காக பெருமாள் சங்கு சக்கரம் கத அப்படின்னு 3 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கான். 3 ஆயுதங்களோடு கூட நிற்கிறேன், என் அடியவர்களுக்கு யார் என்ன கஷ்டம் கொடுக்கறான்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி பெருமாள் தீர்மானமா நின்று இருக்கான். இப்படி அடியவர்களுக்காகவும் நின்று கொண்டு தன்னுடைய தர்மபத்னியான பிராட்டியையும் நோக்கி கொண்டு நமக்கெல்லாம் பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன் அபயம், நிர்பரோ நிர்பயோஸ்மி, உங்களை காப்பாற்ற வேண்டிய பாரம் என்னுடையது, ஆகையால் எதற்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ரீதியிலே பயம் பயமில்லாததான அபயஸ்தத்தை வைத்துக் கொண்டு பெருமாளுடைய சேவை. உபயநாச்சிமார் பெருமாளுடைய பக்கத்திலே நமக்கெல்லாம் புருஷகாரமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளா எழுந்தருளியிருக்கா. தாயார் உற்சவர் அவளுடைய படத்தை ஷேர் பண்றக்காடியே மூலவருடைய படம் சரியா கிடைக்கல. அதாவது பல திவிதேசங்கள்ல மூலவர படம் எல்லாம் எடுக்க விடுறது இல்லை. அந்த மாதிரி திருவள்ளூர்ல இந்த திவிதேசத்துல எல்லாம் மூலவர படம் எடுக்க முடியாது. அதனால கிடைக்கிற இடத்துல மூலவர் படம் பிராப்தமாறுது. சில இடங்கள்ல மூலவர் படம் பெயிண்டிங்கா கிடைக்கிறது, அங்க அதை அனுபவிக்கிறோம். எதுவும் கிடைக்காத பட்சத்துல உற்சவருடைய படத்தை அனுபவிச்சுக்கிறது. இப்படி பெருமாள் பக்தவத்சலன் பத்தராவின்னு நின்ற திருக்கோலத்திலே கிழக்கே திருமுக மண்டலம் நின்ன திருக்கோலம். தாயாருக்கு ஆச்சரியமான திருநாமம். 108 திவ்யதேசங்கள்ல இந்த பெயர் தாயாருக்கு வேற எங்கேயும் கிடையாது. திவ்யதேசங்கள்னு கிடையாது.
எந்த க்ஷேத்திரத்துல சொல்ல போனா இந்த லோகத்திலேயே தாயாருக்கு இந்த பெயர் வேறெங்கும் கிடையாது. என்ன பெயர் அப்படின்னா என்னை பெற்ற தாயார் அப்படின்னு திருநாமம் தாயாருக்கு. என்னை பெற்ற தாயார். அது அப்படியே சம்ஸ்கிருதத்திலே மத் சவித்ரி. சவித்ரி அப்படின்னா அம்மா, தாயார்னு அர்த்தம். மத் அப்படின்னா என்னுடைய. மத் சவித்ரி என்னை பெற்ற தாயார். மூலவருக்கு என்னை பெற்ற தாயார்னு திருநாமம். உற்சவருக்கு சுதாவல்லின்னு திருநாமம். சுதா அப்படின்னா அமிர்தம்னு அர்த்தம். நேற்று திருக்கடிகையிலே அனுபவித்த உற்சவர் பக்தவத்சலன், தாயார் உற்சவர் சுதாவல்லி. அதே போல இங்கு உற்சவர் பக்தவத்சலன், தாயார் சுதாவல்லி. நேற்று அவளை அனுபவிக்கிற போது அடியனுக்கு இவாளுடைய ஞாபகம் வந்துட்டபடினால சின்னது விதேசமா, ஸ்தல புராணம் கொஞ்சமா இருக்கிறது விதேசமா இருக்கிறபடினால ஒரு நாள்ல முடிச்சுடலான்னு இன்னைக்கு அவள் எடுத்துட்டேன் அடியன். அமிர்தம், சுதா இதெல்லாம் ஒரே அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் தான் சம்ஸ்கிருதத்திலே. அமிர்தவல்லி, சுதாவல்லி இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். அமிர்தத்திலே தோன்றிய கொடி போல இருக்கக்கூடியவள், அல்லது இந்த தாயாரை யார் சேவிக்கிறார்களோ, யார் சரணாகதி பண்ணுகிறார்களோ அவளுக்கு அமிர்தத்தை அளிப்பவள். அப்படின்னா சாவாமல் இருக்கக்கூடியதான வசந்த மோட்சத்தை அனுகிரகிக்கக்கூடியவள். என்னை பெற்ற தாயார் நம்முடைய அம்மா ஓல்லியோ, நமக்கு மோட்சம் தராம யாருக்கு தரப்போறா? அவளுடைய குழந்தைகளா அவளுடைய காலை கட்டின்று நிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. குழந்தையானது எப்படி அம்மாவோட காலை சேர்த்து கட்டிக்கிறதோ, எந்த வேலையும் பண்ண விடாம அம்மாவையே பின்னாடி தொடர்ந்து சுத்தின்னு இருக்கிறதோ, அந்த மாதிரி தாயாரையே சேர்த்து கட்டிண்டு தாயார் திருவடிகளிலேயே ஊழ்ந்து கிடக்கிறது மட்டும்தான் குழந்தையான நம்முடைய காரியம். நாம வாயை திறந்து எதுவும் கேட்க கூட வேண்டாம் அவரிடத்திலே. நம்மை பெற்ற தாயாரானபடியினாலே அவளே நமக்கு என்னென்ன பண்ணணும்னு இந்த வாழ்க்கைக்கு பிறகுமான மோட்சத்துக்கும் எல்லாவற்றையும் பண்ணக்கூடிய தாயார். நிஜமாவே இந்த பேருக்கு ஏத்த மாதிரி தாயார் மூலவர் அங்க போய் சேவிச்சிங்களானா, தாயாருடைய திருமுக மண்டலத்திலே மாத்ருவத் வாத்சல்யம், அதாவது ஒரு தாயாருக்கு தன் குழந்தைகளிடத்திலே இருக்கக்கூடியதான கருணை தெரியும் தாயாருடைய திருமுக மண்டலத்திலே. இந்த படத்துல கூட சேவிங்க தாயாருடைய திருமுக மண்டலத்தை, தாயாருடைய கண்களை உத்து சேவித்தா நன்னா தெரியும் அது. இப்படி என்னை பெற்ற தாயார், மத்சவித்ரி, சுதாவல்லி என்றெல்லாம் வழங்கக்கூடிய மூலவரும் உற்சவருமான தனி கோயில் நாச்சியார். பெருமாள் கர்ப்ப கிரகத்துல உபயநாச்சிமாரோட மட்டும்தான் நின்று இருக்கார், உற்சவர் உபயநாச்சிமாரோட இருக்கார். தாயார் தனி கோயில் நாச்சியார், அதிகாரார்ச்சைன்னு சொல்லக்கூடிய தனி கோயில் நாச்சியார். விமானம் உத்பல விமானம் அல்லது ஸ்ரீனிவாச விமானம்னு திருநாமம். அது என்ன ஸ்ரீனிவாச விமானம்? ஸ்ரீனிவாச அப்படின்னா என்னன்னு அனுபவித்தோம். ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு வசிப்பிடமாக இருக்கக்கூடியவன் அனுபவித்தோம். திருவேங்கடமலையை போலவே தான் கிட்டத்தட்ட இங்கேயும் சரித்திரம். பிராட்டியானவள் எம்பெருமானிடத்திலே ஊடல் கொண்டு பூலோகத்துக்கு வந்துடுறா. இந்த திவதேசத்திலே வந்து ஸ்திரமா இங்க நின்னுடுறா, தங்கிவிடுறா. அதனாலே திருநின்ற ஊர்னு ஆச்சு. அந்த பிராட்டியை பெருமாள் தேடி கொண்டு வந்து அவளை கல்யாணம் செய்து கொள்கிறான், அவளை அடைகிறான். பிராட்டியானவள் பெருமாளுடைய மார்பிலே அலங்கரித்துக் கொண்டு அமர்ந்து கொள்கிறாள். பெருமாள் பிராட்டியையும் நம்மையும் அனுகிரகித்துக் கொண்டு இந்த ஊர்ல பெருமாளும் பிராட்டியுமா எழுந்தருளிருக்கா. இதுதான் சலபுராண சுருக்கமா. அதனாலே ஸ்ரீக்கு நிவாசமாக, திருமகளுக்கு வசிப்பிடமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவன் உரைகிற விமானம் ஸ்ரீனிவாச விமானம். தீர்த்தம் வருண தீர்த்தம் அப்படின்னு பெயர் தீர்த்தத்துக்கு. கோவிலுக்கு பின்னாலே புஷ்கரணி. கோவிலுக்கு பின்னாலே பஸ் போகக்கூடிய சின்ன தார் ரோடு இருக்கும். அதை கடந்து போனோமானா ஆச்சரியமா ஒரு ராமர் சன்னதியை ஒட்டு பெரிய புஷ்கரணி. பஸ்ல போற வரவாலாம் அந்த புஷ்கரணியை கடந்துதான் போவா. அப்படி தினம் அவளுக்கு புண்ணிய தீர்த்தமா இல்லையான்னு கூட தெரியலன்னாலும் அந்த புண்ணிய தீர்த்தத்தை கண்ணால சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் பழம் நழுவி பால்ல விழுந்தது போல ஒரு ஆச்சரியமான அனுபவம். எங்கேயோ க்ஷேத்திரம்னு தேடி போய், பெருமாள் சன்னதின்னு தேடி போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும் சேவிக்கணும்ன்றதெல்லாம் இல்லாம, அவ அன்னாட காரியத்துக்காக எதுக்கு போறாலோ, ஸ்கூலோ காலேஜோ வேலையோ எங்க போனாலும் புண்ணிய தீர்த்தம் கண்ணில் படுறது, பெருமாளுடைய விமானம் கோபுரம் கண்ணில் படுறது, அதுவே அவளுக்கு பெரிய பிராப்தம். அது அவர்களுடைய பல பாவங்களை அழிக்கக்கூடியது. அப்படி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல சேவிக்கக்கூடியதாக உத்தமமான வருண தீர்த்தம். விருத்த க்ஷீர நதி அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பாலாறு. க்ஷீர நதினா பாலாறு. விருத்த க்ஷீர அப்படின்னா விருத்தன்னா வயசான, காலத்தினால் முன்னாலே தோன்றிய அப்படின்னு அர்த்தம். அப்படி அங்க பாலாறும் ஒரு கிளையா விருத்த க்ஷீர நதின்ற பெயர்ல ஓடுறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த புஷ்கரணிக்கு அருகிலே ராமர் சன்னதி இருக்குன்னு சொன்ன பாருங்க. அந்த ராமர் சன்னதிக்கு பின்பக்கம் பெரிய ஏரி. அந்த ஏரி அந்த ராமரை பத்தியும் அனுபவிக்க போறோம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, சமுத்திரராஜன் அவனுக்கு பிரத்யக்ஷம், வருணனுக்கு பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் 2 பாசுரங்களாலே பெரிய திருமொழியிலே மங்களாசாசனம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருமலை திருப்பதி பெரிய கோயில் கேள்வியப்பன் பெரிய ஜீயர் சுவாமியினுடைய ஆதீனத்துக்கு உட்பட்ட தேவஸ்தானம். திருமல திருப்பதி பெரிய ஜீயர் சுவாமி தான் இந்த தேவஸ்தானத்தினுடைய பரம்பரை தர்மகர்த்தா. பிரம்மோற்சவம் எல்லாம் இந்த சுவாமி எழுந்தருள் இருந்து அவருடைய முன்னிலையிலே தான் நடக்கும். பங்குனி மாசம் வரக்கூடிய பிரம்மோற்சவத்துக்கு திருமல திருப்பதியிலேருந்து பெரிய ஜீயர் சுவாமியும் சின்ன ஜீயர் சுவாமியும் அத்தியாபக சுவாமிகளோட கோஷ்டியா 10 நாள் ஏழுடுவா இந்த ஊருக்கு. இந்த பெருமாளுடைய மாடு வீதியிலேயே திருமலை திருப்பதி பெரிய ஜீயர் மடம்னு சுவாமியினுடைய மடம் இருக்கு. அங்கே பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு ஒரு 10 நாள் 12 நாள் திருவாராதனம் பண்ணிட்டு நித்திய ததியாராதனை பண்ணிட்டு 2 சுவாமிகளும் அங்க வந்து எழுந்தருளிட்டாலானா 10 நாள் பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் திருமலைக்கு வருவா திரும்ப. அப்படி அவளுடைய சிறப்பான ஆதீனத்தில் இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இப்போ பெருமாளுடைய சந்நிதி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த திருநின்ற ஊர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் கிட்டத்தட்ட சென்னை பெல்ட். இது திருவள்ளூர்ல இருந்து சென்னை வர வழியில் இருக்கக்கூடியதான திவ்யதேசம். திருநின்ற ஊர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனே உண்டு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோமானா இந்த திவ்யதேசத்துக்கு வந்துடலாம். எல்லா வசதியும் உண்டு. பூந்தமல்லியில இருந்து திருவள்ளூர் போகக்கூடிய வழியில அந்த மெயின் ரோட்ல இருந்து வந்தோமானா அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்லயும் இந்த திவ்யதேசத்துக்கு வந்துடலாம். இப்படி சென்னை பெல்ட்ல சிட்டியா டெவலப்பிங் ஏரியாவா இந்த ஊர் இருந்தாலும் கூட நீர் வளத்துக்கு ஒரு குறையும் இல்லை. நிறைய குளம் ஏரி இதெல்லாம் இருக்கிறதுனால ஜல சம்பிருத்தி நன்னா இருக்கும். நிறைய வயல்கள் பச்சை பசேல்னு நிறைய மரம் செடி கொடிகள்லாம் கண்ணுக்கு அழகா. இன்னைக்கும் கூட சிட்டியும் கிராமமும் கலந்தது போல ஒரு தோற்றம் இந்த ஊரை பார்த்தா. அப்படி மெயின் ரோட்ல பார்த்தா நேஷனல் ஹைவே சிட்டியா இருக்கும். கொஞ்சம் அப்படி திவ்யதேசத்தை ஒட்டி போனோமானா அந்த காலத்து கிராமத்தை போலவே ரொம்ப ரம்மியமா இருக்கும். அப்படியான இடங்களுக்கெல்லாம் போனா இங்கேயே வாசம் பண்ண மாட்டோமோன்னு தோணும். அந்த மாதிரி ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி கண்ணை பறிக்கக்கூடியதான பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆத்துலயும் ஏதானும் செடி மரம் வச்சுட்டு இருப்பா. மரம் செடி கொடி இல்லாத ஆத்தையே பார்க்கவே முடியாது. அப்படி போனோமானா பெருமாள் சன்னதிக்கு நேரே திருவடி கோயில்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதி, அதை ஒட்டி திருத்தேர் நிக்கிறது. அதை தாண்டி போனோமானா பெருமாள் சன்னதியினுடைய பெரிய காம்பவுண்ட், சன்னதிக்கே சேர்த்து பெருசா ஒரு காம்பவுண்ட் சவர் போட்டா போல இருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பெருமாள் சன்னதிக்கு முன்னால இருக்கக்கூடிய பரந்த இடம், அந்த வாஸ்ட் ஏரியால நிறைய தைல மரங்கள் இருந்தது. தைல மர காடா இருந்தது. பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப நன்னா இருக்கும். அதெல்லாம் ஏதோ காரணத்தினால பின்னால வெட்டிட்டா இப்ப அந்த இடம் வெறும சாதாரணமா தான் இருக்கிறது. அந்த 25 வருஷத்துக்கு முன்னால தைலக்காடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் பெருமாளை சேவிக்கிறது, அந்த தைலக்காட்டு பேக்ரவுண்ட்ல பெருமாளை சேவிக்கிறதெல்லாம் அது ஒரு தனி அனுபவம். உற்சவ காலங்கள்ல வீதி புறப்பாடு சமயத்துல எல்லாம் அந்த தைல மரங்களுக்கு நடுவுல பெருமாள் எழுந்தருளதை சேவிக்கிறது ஏதோ பெருமாள் வனத்துல எழுறாப்புல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் சேவிக்கிறதுக்கு. திருமலையில பாரிவேட்ட உற்சவத்துக்கு பெருமாள் பாபநாசம் போற வழியில இருக்கக்கூடிய பார்வேட்ட மண்டபத்துக்கு எழுந்தருளினாரானா அந்த மூங்கில் காடுகளுக்கு நடுவே பெருமாள் எழுந்தருள்வது எப்படி அழகா இருக்குமோ அது போல கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அப்போ இப்ப காலப்போக்கில் அதெல்லாம் வெட்டிட்டு கட்டாந்தரியா போயிடுத்து, எல்லாம் மாறி போயிடுத்து. நல்ல ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்கு முன்னாலே பெரிய 4 கால் மண்டபம். பெருமாள் உற்சவ சமயங்கள்ல எழுந்தருளி திருவாராதனம் கற்பூர ஆரத்தி இதெல்லாம் நடக்கும்படியா ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்துக்கு ஒரு பக்கத்திலே பெரிய ஜீயர் மடம் இருக்கும், இன்னொரு பக்கத்திலே பெருமாளுடைய வாகன மண்டபம் இருக்கும். பிரம்மோற்சவ சமயங்கள்ல பெருமாள் வாகனத்துல எழுந்தருளக்கூடிய மண்டபம். இப்ப அந்த 4 கால் மண்டபத்தை தாண்டி போனா ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சோமானா நமக்கு வலது பக்கத்திலே சோவத்துல ஒரு ஸ்தம்பம், ஒரு தூண், அது ஒரு மண்டபம். அது என்ன மண்டபம்னா பெருமாளுடைய யாகசால மண்டபம். பிரம்மோற்சவ சமயங்கள்ல பெருமாளுக்கு ஹோமம் எல்லாம் பண்ணக்கூடிய இடம். பவித்ரோத்சவ சமயத்துல பெருமாள் உபயநாச்சிமாரோட எழுந்தருளி பவித்ரோத்சவம் நடக்கக்கூடிய யாகங்கள்லாம் நடக்கக்கூடிய யாகசாலை இது. அதனுடைய ஒரு ஸ்தம்பம், ஒரு தூண்ல ஒரு நிருசிம்மன்
நின்ற திருக்கோலத்திலே ஆச்சரியமா சேவை சாதிப்பர். ஸ்தம்பே பதாரஹா தம் அனன்யலப்யம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே அப்படின்னுட்டு ஸ்தம்பத்திலே இருந்து அவதரித்தவனான, ஸ்தம்பத்திலிருந்து தூணிலிருந்து ஆவிர்வவித்தவனான லட்சுமி நிருசிம்மன் அவன் நின்ற திருக்கோலத்திலே அழகா அப்படி தூண்ல இருந்து வெளியில வருவது போன்ற அழகான ஒரு சிற்பம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதுனால அவருக்கு பிரதிஷ்டை உண்டு. நித்தியம் தலிகை எல்லாம் அம்சம் பண்ணுவா. சின்ன மாடம் போல கட்டியிருக்கா. அங்க விளக்கெல்லாம் ஏத்துவா வரவா. அந்த பெருமாள் ரொம்ப பிரசித்தமா சக்தி வாய்ந்த பெருமாள். அவரையும் சேவிச்சுக்கிறோம். அவரை சேவிச்சுண்டு நுழைஞ்சோமானா கொடிமரம் துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பரிடத்திலே விழுந்து சேவிச்சுண்டு அப்படி ஒரே பிராகாரம் தான். துவஜஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு நேரா போனோமானா நமக்கு இடதுபுறத்திலே பெருமாள் கோடை உற்சவம் அந்த மாதிரி உற்சவ சமயங்கள்ல எழுந்துள்ளக்கூடிய, பிரம்மோற்சவ சமயத்துல கொடி ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் பெருமாள் கொடி ஏத்துற மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். துவஜாரோகண மண்டபம்னு அந்த மண்டபம் இருக்கு. அதுல பெருமாள் இறங்கி அங்க இருந்துதான் அர்ச்சக சுவாமிகள் கொடியை ஏத்துவா, இறக்கி திரும்ப பெருமாள் திருவடியில சமர்ப்பிப்பா. அந்த மண்டபம் இருக்கு. அதை தாண்டி போனோமானா நமக்கு இடது பக்கத்திலே ஆளவந்தார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் எழுந்தொழிருக்கா. அவளை சேவிச்சுண்டு போனோமானா ஒரு 5 படி ஏறி போனோமானா மேட்ல தின்ன போல இருக்கக்கூடிய அமைப்பிலே ஆச்சரியமா எண்ணெய் பெற்ற தாயார் சந்நிதி. எண்ணெய் பெற்ற தாயார், மத்சவித்ரி, சுதாவல்லின்னு எல்லாம் சொல்லக்கூடிய மூலவரும் உற்சவரும் ஆச்சரியமா நம்மை தங்களுடைய அழகாலே தங்களுடைய அன்பாலே வசீகரிக்க கூடியதான ஒரு ஆச்சரியமான சந்நிதி. தனிக்கோயில் நாச்சியாரா தாயாரை சேவிச்சுண்டு தாயார பிரதட்சணம் பண்ணோமானா அந்த மேடு போல இருக்கிற இடத்துல இருந்து 2 படி இறங்குறோம். இறங்கி அப்படியே பிராகாரத்தை சுத்தினோமானா சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் சந்நிதி. அதற்கு பக்கத்திலே ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானுக்கு ஒரு தனி சந்நிதி. அவா 2 பேரையும் சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சிணமா வந்தோமானா ஆண்டாள் சந்நிதி, ராமர் சந்நிதி, அவளை எல்லாம் சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வரும். வந்தோமானா நமக்கு வலது பக்கத்திலே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வெளியில வரக்கூடியதான பரமபத வாசல். அதையும் சேவிச்சுட்டோமானா இடது பக்கத்திலே முதல்ல சேவிச்ச சில ஆச்சாரியர்கள் அவளை தவிர மீதி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் மொத்தமா இருக்கக்கூடியதான சந்நிதி, ஆழ்வார்கள் சந்நிதின்னு பெயர். அவளையும் சேவிச்சுட்டு வந்தோமானா முதல்ல கொடிமரத்துக்கு நேரே விஸ்வக்சேனர் எழுந்தருளி இருக்கிறார். அவரையும் பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சுண்டு இப்ப கொடிமரத்தை தாண்டி திரும்பவும் பெருமாளுடைய சன்னதிக்குள்ள போறோம். பெருமாள் சன்னதி ஒரு பெரிய மண்டபம் போல அமைந்திருக்கக்கூடியதான சந்நிதி. ஒரு 2-3 படி ஏறி போனோமானா நமக்கு வலதுபுறத்திலே கருடன் சந்நிதி, இடதுபுறத்திலே உள்ள நுழைஞ்சோமானா முதல்ல நமக்கு வலதுபுறத்திலே ஒரு பெரிய ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நிறைய உற்சவர்கள் எழுந்தருளி இருப்பா. யாரெல்லாம் அப்படின்னா, இப்ப பிராகாரமா வெளியில நம்ம பிரதட்சிணம் பண்றச்ச எந்தெந்த ஆழ்வார் ஆச்சாரியாலாம் இருக்காளோ அவெல்லாம் மூலவர் மட்டும்தான் அங்க இருப்பா. விஸ்வக்சேனரோ, மத்த ஆழ்வார்களோ, ராமானுஜரோ, மணவாள மாமுனிகளோ, திருக்கச்சி நம்பிகளோ, சக்கரத்தாழ்வாரோ, இவா எல்லாருடைய மூலவர் மட்டும்தான் அங்க இருப்பா. அவ சன்னதியில உற்சவர் மொத்த பேரும் இந்த ரூம்ல தான் எழுதிருப்பா. அதே மாதிரி கோவிலுக்கு பின்னால ஒரு ராமர் சன்னதி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. அந்த ராமரும் ஒரு காடு போல தனித்திருக்கிறதுனால பாதுகாப்புக்காக அந்த ராமர் உற்சவர், இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர் அவளும் இங்கதான் எழுதிருக்கா. இப்படி நிறைய பெருமாள்கள் ஆச்சரியமா ஒன்னா ஒரே சபையா எழுந்தருளி இருக்கக்கூடிய வைகுண்டத்தை போல ஒரு காட்சி. அங்க அர்ச்சகாலாம் இருக்க மாட்டா, சேவையெல்லாம் பண்ணி வைக்க மாட்டா. நமக்கு வந்து இரும்பு கேட் மாதிரி போட்டிருப்பா. அதுல நம்ம நின்று சேவிச்சோம்னா எல்லா பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியாலையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எத்தனை மணி நேரம் வேணாலும் நின்று சேவிக்கலாம். யாரும் அங்க இருந்து நம்மள போன்னு சொல்றதா கிடையாது. அவளை சேவிச்சுண்டு இன்னும் கொஞ்சம் முன்ன போனோம்னா நமக்கு வலதுபுறத்திலே அங்க சின்னதா செவுத்துல மாடம் போல ஒரு லட்சுமி நிருசிம்மன் எழுதிருக்கார். அவரும் ரொம்ப வரப்பிரசாதி. அவரையும் சேவிச்சுண்டு உள்ள போனோமானா பெருமாளுடைய கர்ப்ப கிரகம் மூலஸ்தானத்திலே பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே சுமார் 8-9 அடி உசரத்திலே நல்ல ஆஜானுபாகுவா அழகிய மலர்ந்த திருமுகத்தோட உபயநாச்சிமாரோட கூட பக்தவத்சலனா நின்றுட்டு இருக்கான் பெருமாள். அவனுக்கு முன்னாலே பூபாலராயன்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள் போல இருக்கக்கூடியதான அமைப்பிலே பீட்டத்திலே இந்த பத்தராவி பெருமாள் உற்சவர் உபயநாச்சிமாரோடைய கூட இருக்கிறார். அவருடைய செல்வர் அப்படின்னா தீர்த்தவாரியெல்லாம் கண்டருள்ற பெருமாள், ராத்திரி சயனிச்சுக்கிற பெருமாள், அந்த பெருமாளை எழுந்தருள் இருக்கிறார். இவாளை எல்லாம் ஆச்சரியமா சேவித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சந்நிதி.
சன்னதியினுடைய மதியில பிரதட்சணம் பண்ணணும். வெளியில அப்படி வீதி பிரதட்சணம் பண்ணிட்டு மாட வீதியா போனோமானா பெருமாள் சன்னதிக்கு நேர் பின்பக்கம் ஒரு வழி போறது. அந்த வழியில இறங்கினோமானா அங்க வருண தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை சேவிச்சுட்டு அதன் கரையிலே ஒரு ஏரி காத்த ராமர்னு ஒரு பெருமாளுடைய சன்னதி இருக்கிறது. பெரிய ஏரி, ரொம்ப பெரிய ஏரி. அந்த ஏரியில இருக்கிற தீர்த்த சமருத்தியினாலதான் இந்த ஊர் இன்னைக்கும் தண்ணி தட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது. சென்னை சமீபத்திலே தீர்த்த சௌகரியம் இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. அந்த ஏரி உடைஞ்சு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஆபத்து வர ஒரு சமயத்திலே பரம ராமபக்தரா இருந்த ஒரு சுவாமி ராமனை நினைத்து மதுராந்தகத்திலே எப்படி ஏரியை காத்தாயோ அது போல இங்கேயும் காக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றார். அதனால பெருமாள் இங்கே ஏரி காத்த ராமனா வந்தார் அப்படின்னு சொல்றா. சில பேர் என்ன சொல்றான்னா மதுராந்தகத்துக்கெல்லாம் கூட இன்னும் பழைய க்ஷேத்திரம் இது, ஏதோ ஆபத்து வந்த போது யாரோ பிரார்த்திச்சுண்டா இன்னாருன்னு தெரியல, அந்த ஏரி வெள்ளத்தை தடுத்து வெள்ளமானது ஊருக்குள்ள வந்துடாம எல்லோரையும் காப்பாத்தினார் பெருமாள் ராமனா வந்துன்னு சொல்றா. எது எப்படியோ ஏரியை காப்பாத்தின பெருமாள் இந்த ராமன். பெருமாள் பெரிய திருமேனி, சும்மா 10 அடி உசரத்துக்கு இருப்பார், நன்னா குண்டா இருப்பார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி நிஜமாவே ராமர் நடந்து வராப்புல இருக்கும். தண்டகாரண்யத்துல அன்னைக்கு எப்படி நடந்து வந்தாரோ அந்த மாதிரியே இங்க விக்கிரகம் ஆயிட்டாரோன்னு தோணும். அவ்வளவு பெரிய ராமர். ஆச்சரியமா வில்லையும் அம்பையும் பிடிச்சுண்டு பெரிய திருமேனியோட சீதா பிராட்டி என்ன, இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் என்ன, ஹனுமார் என்ன, இவாளோடெல்லாம் ராமர் அப்படி பெரிய விஸ்வரூபமான திருமேனி. இங்க ஒரு சிறப்பு என்னன்னா பெருமாள் வில்லு அம்பு ஏந்திட்டு இருப்பாரோ இல்லையோ, அந்த வில்லும் அம்பும் வில்லையும் அம்பரா தூணியையும் பெருமாள் எப்படி புடிச்சுட்டு இருப்பாரோ அந்த மாதிரி கைய வச்சுட்டு இருப்பார். அதுல வில்லையும் அம்பையும் கொண்டு சொருகி சேவை பண்ணி வைப்பான். நமக்கெல்லாம் பொதுவா ரொம்ப சில இடங்கள்ல மட்டும்தான் விக்கிரகத்திலேயே வில் அம்பு இருக்கும். இப்போ பெருமாள் மூலவர் சங்க சக்கரம் ஏந்திட்டு இருக்காரு அப்படின்னா விக்கிரகத்திலேயே சங்க சக்கரம் இருக்கிற மாதிரி தான் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. ஆனா ராமருக்கு வில்லம்பு எல்லாம் அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் சிரமம்ன்றதுனால வில்லையும் அம்பையும் புடிச்சுட்டு இருக்கிறாப்புல பெருமாளுடைய கை பாவம் இருக்கும். அதுல வில்லையும் அம்பையும் கொண்டு சொருகி பெருமாளை நமக்கு சேவை பண்ணி வைக்கிறதுன்றது வழக்கம். இங்க அந்த அம்பு எல்லாம் கூட நிஜமாவே மூலவர் திருமேனிலேயே இருக்கு. அது ஒரு விசேஷம். இங்க அவரை போய் சேவித்துக் கொள்ள வேண்டியது. அவருடைய சந்நிதி அர்த்த மண்டபத்திலே ஆஞ்சநேயர் இருக்கார் விசேஷமா. அவர் சன்னதிக்கு முன்னாலே திருவடி கோயில்னு சொல்லக்கூடிய சின்ன ஆஞ்சநேயர் இருக்கார், அவர் தனி. அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா வலது தோல்ல ராமனையும் இடது தோல்ல லக்ஷ்மணனையும் தூக்கி சுமந்துண்டு ஆகாச மார்க்கத்திலே பறப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். ஒரு தோல்ல ராமன் ஒரு தோல்ல லக்ஷ்மணன், 2 பேரையும் தூக்கி வச்சுண்டு சுமந்துண்டு இந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் ஆகாசத்துல பறப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. அது ஒரு அழகான காட்சி. பெரும்பாலும் பல இடங்கள்ல சேவிக்க முடியாததான ஒரு காட்சி. அப்படி ஒரு ஆச்சரியமான ராமர் சன்னதியும் இருக்கிறது இங்கே. இதெல்லாம் தான் இந்த திவ்ய தேசம். இப்போ ஸ்தல புராணத்துல பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வான் மேல பெருமாள் சயனிச்சுருக்கார். பெருமாளுடைய திருவடிவாரத்திலே தாயாரானவள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போ இந்த திருவனந்தாழ்வான் மீது பெருமாள் பிராட்டியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் பெருமாளையும் பிராட்டியையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சமுத்திரராஜன் திருப்பார்கடல் அரசன், அவன் ஏதோ கைங்கரியத்துல ஒரு சின்ன குற்றம் பண்ணிட்டதாகவும் அதனால பிராட்டியானவள் மனது வருத்தப்பட்டதாகவும் அதுக்கு பெருமாள் எதுவும் கண்டுக்காம இருந்துடவே இப்படி அவர் ஏதோ பண்ணுட்டார், நான் கோச்சுட்டு இருக்கேன், என்னை சமாதானப்படுத்தவும் இல்லை, அவரை கடிந்து கொள்ளவும் இல்லை என்று பிராட்டியை கோவித்துக் கொண்டு இப்போதே உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு பிரிந்து பூலோகத்துக்கு வந்துவிட்டதா பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. எப்படி பிருகு மகரிஷி பெருமாளுடைய திருமார்பிலே உதைத்த போது நான் வசிக்கக்கூடிய உங்களுடைய மார்பை உதைத்தார், அவரை கோவிச்சுக்கவும் இல்லை, என்னையும் சமாதானப்படுத்தலன்னு கோவிச்சுண்டு பிராட்டி வந்துட்டான்னு திருவேங்கடமலை புராணத்துல பார்க்கிறோமோ, அது போல சமுத்திரராஜனிடத்திலே பிராட்டி கோவித்துக் கொள்ள பெருமாள் அவரையும் கடிந்து கொள்ளாமல் இவளையும் சமாதானம் பண்ணாமல் இருந்ததுக்காக பிராட்டியானவள் வருத்தப்பட்டு கொண்டு பூலோகத்துக்கு வந்துடுறா. அப்படி வந்த பிராட்டி இந்த திவ்யதேசத்திலே ஸ்திரமா நின்றுடுறா பல காலம். அதனால திரு ஒரேடியா தங்கிட்டா, நின்றுட்டா. அதனால திரு நின்ற ஊர். பிராட்டியானவள் வரபோது
அவளுடைய தோழிகள், திருப்பார்கடல்ல பிராட்டிக்கு தேவ ஸ்திரீகள், தேவ மாதர்கள், தோழிகள் நிறைய பேர் இருப்பா. அது பிராட்டியினுடைய அந்தப்புறம், பிராட்டிக்கு தேவையான தோழிகள்லாம் அங்க இருப்பா இப்பவும் கூட. அவளையும் தன்னுடைய காவலுக்காக கூட துணை கழிச்சுண்டு சக்கரத்தாழ்வாரும் ஆதிசேஷனும் கூட பிராட்டிக்கு காவலா கூட வந்துடுறா. சுதர்சன ஆழ்வாரையும் ஆதிசேஷனையும் அழிச்சுண்டு தன்னுடைய தோழிகள் எல்லாம் அழிச்சுண்டு இந்த ஊருக்கு வந்து, இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போயிடவே தாயார் இங்கே நிரந்தரமா தங்கிவிடுறா. இப்படி திரு வந்து நின்ற ஊர், திருநின்ற ஊர். இதற்கு ஆதாரமா இந்த திவதேசத்திலே தாயார் சன்னதிக்கு பக்கத்திலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுக்கு ஒரு தனி சந்நிதி, சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு தனி சந்நிதி. சக்கரத்தாழ்வார் எல்லா திவதேசங்கள்லயும் இருக்கிறது வழக்கம். ஆனா பிராட்டி சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய காரணம் இது. அதே மாதிரி ஆதிசேஷன் பெரும்பாலும் எல்லா ஊர்லயும் சன்னதியில மூலவரா இருக்க மாட்டார். மூலவரோ உற்சவரோ ஆதிசேஷன் தனி சன்னதி எல்லாம் கிடையாது, பெரும்பாலான ஊர்ல கிடையாது, ரொம்ப சில இடங்கள்ல தான் உண்டு. இங்கே பிரத்யேகமா ஆதிசேஷன் சன்னதி கொண்டு இருக்கிறார். அதுவும் பிராட்டியினுடைய பக்கத்திலேயே ரெண்டு பேரும் பிராட்டியை ஒட்டினாப்புல இருக்கான்னா என்ன காரணம்னா பிராட்டிக்கு துணைக்கு வந்த வாழலாம். ஆகையினாலே இவா ரெண்டு பேருடைய சன்னதி கூட விசேஷமா தனி சன்னதியா இருக்கு. இங்க எதனால பெருமாளை பிராட்டி கோச்சுன்னு வந்துட்டா, வழக்கம் போல ஒரு பொய் கோபம். நான் கோச்சுண்டு போறாப்புல போறேன், நீங்க சமாதானப்படுத்துறாப்புல வாங்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க கோயில் கொண்டு எல்லா குழந்தைகளையும் அனுகிரகிக்கலாம் அப்படின்னு வழக்கமா இவளுடைய பிளான் தான். அப்படி வந்துட்டா. இந்த பிளான் எல்லாம் பெருமாள் பிராட்டிக்கு மட்டும்தானே தெரியும். பாவம் சமுத்திரராஜனுக்கு ஒன்னும் தெரியாதோ இல்லையோ. சமுத்திரராஜன் என்ன பண்ணினா, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ண போய் அபச்சாரம் பண்ண போய் தானே தாயார் கோவிச்சுண்டு இங்க இருந்து போயிட்டா, பெருமாளையும் பிரிஞ்சு போயிட்டா. இப்படி பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சிருந்தாலானா எல்லாருக்கும் கஷ்டமாச்சே. அவ சேர்ந்திருந்தா தானே எல்லோரும் சந்தோஷமா ஆனந்தமாக வாழ முடியும். அதுவும் இல்லாமல் அண்ட சராச்சரங்களுக்கும் தாயும் தந்தையும் பிரிவதற்கு நாம காரணமா இருந்துட்டோமே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு பிராட்டி எங்க போனாலோ தேடி அவ பின்னாலேயே போய் அவளிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு சமுத்திரராஜன் பூலோகத்துக்கு வரார். வந்து பல இடங்கள்ல தேடுறார். கடைசியா தாயார் இங்க வந்து ஸ்திரமா ஆதிசேஷனோடும் சுதர்சனாழ்வாரோடும் தோழிகளோடும் இருப்பதை பாக்குறா. பார்த்துட்டு தாயார் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறான். அம்மா, நான் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்கோ. என்னால நீங்களும் பெரும்பாலும் பிரிஞ்சிருக்க வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால நிறைய உயிர்கள் கஷ்டப்படும், தயவு பண்ணி உங்களுடைய குழந்தையான என்ன மன்னிச்சுட்டு என்னோட வந்துருங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பொதுவா தாயாருக்கு சமுத்திரராஜ தனையான்னு பெயர். க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே இருந்து தோன்றியவள். அந்த சமுத்திரத்துக்கு அதிபதியான தேவதைக்கு சமுத்திரராஜன் பெயர் அவனுக்கு. அவனிடத்திலே இருந்து தோன்றியவள். அதனால அவனுடைய குமாரி சமுத்திரராஜ புத்திரி, சமுத்திரராஜ கன்யா அப்படின்னு எல்லாம் தாயாருக்கு திருநாமம். அந்த உறவை வைத்துக் கொண்டு பார்த்தால் இவன் யாரு? தாயாருடைய அப்பா. தன்னுடைய மகளான திருமகளை அம்மா என மன்னிச்சுடுங்கோன்னு இவன் குழந்தையா மாறி இங்க கெஞ்சறான். பிராட்டியானவள் கோபமே குறையாதது போல நடிக்கிறான். ஐயோ, இறக்கப்பட்டு மன்னிப்பு கேட்கிறானே அப்படின்னு மன்னிச்சுட்டு உடனே புறப்பட்டு போயிட்டா வந்த காரியம் நிறைவேறாதோ இல்லையோ. பொதுவா நாம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்போ பெரிய தப்போ எதையுமே பண்ணவே இல்லைன்னு மறைக்கக்கூடியவள் பிராட்டி. பெரிய தப்பா இருந்தா கூட அதை சின்ன தப்பா பெருமாள் இடத்துல சொல்லி நம்ம மன்னிக்க சொல்லி நமக்காக புருஷகாரம் பண்றவ பிராட்டி. குழந்தை பாவம் தெரியாம பண்ணிடுத்து மன்னிச்சுடுங்கன்னு. அவள் போய் சமுத்திரராஜன் தான் தோன்றிய சமுத்திரம் தனக்கு அப்பாவா இருக்கக்கூடியவன் அவனிடத்துல கோய்த்து கொண்டு பூலோகத்துக்கு வந்து விடுவாளா? இது இவளுடைய லீலைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அவதார காரியத்திற்காக ஒரு லீலை, ஒரு வியாஜம், ஒரு சாக்கு. சரி, அதுக்காக தானே வந்தோம். அப்படி அவனை மன்னிக்கிறதா இருந்தா கோச்சு நீங்க வந்தே இருக்க வேண்டாமே. வந்துட்டா இப்ப சரி மன்னிச்சுட்டேன், வாங்க பரப்பிட்டு போலாம் அப்படின்னு பிராட்டி சமுத்திரராஜனோட வைகுண்டத்துக்கு க்ஷீரசமுத்திரத்துக்கு போயிட்டாலானா வந்த காரியம் நடக்காதோ இல்லையோ. அதனால கோபமே குறையாதது போல இவன் எத்தனை பிரார்த்தித்தாலும் எத்தனை கெஞ்சினாலும் கண்டுகொள்ளாதது போல இருக்கவே வேற வழி தெரியாம திரும்ப அவன் என்ன பண்ணினா பிரம்மாவிடத்துல போயிட்டான். பிரம்மாவிடத்துல போய், பிரம்மதேவா, இந்த மாதிரி பிராட்டியின் இடத்துல ஒரு அபச்சாரப்பட்டேன், தாயார் கோச்சுன்னு வந்துட்டா, நான் போய் மன்னிப்பு கேட்டோம், தாயாருடைய கோபம் குறையல, அவ திரும்ப வந்து பெருமாளோட சேரணும்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லு, ஏதான ஒரு வழி சொல்லுன்னு ஐடியா கேட்கிறான். போய் பிரம்மா சொன்னா, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடுவுல என்ன நடக்கிறதுன்னு நம்மால யோசிக்க முடியாது, யூகிக்க முடியாது.
பேசாம பெருமாளால ஏதானும் காரியம் ஆனோம்னா பிராட்டிய சரணடைஞ்சுடணும், பிராட்டியால ஏதானும் காரியம் ஆனோம்னா பெருமாளை சரணடைஞ்சுடணும். அதனால பிராட்டி கோபம் தனிய வேணும்னா பெருமாளிடத்திலே போய் நீ அவருடைய காலில் விழுறதுதான் ஒரே வழி, பெருமாளை போய் சரணமாக பற்று அப்படின்னு பிரம்மா சொல்றான். திரும்பவும் திருப்பார்கடலுக்கு வந்து பெருமாளிடத்திலே மன்னிப்பு கேட்டு, சுவாமி நான் இந்த மாதிரி தாயாரிடத்திலே போய் தாயார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அங்க போய் மன்னிப்பு கேட்டேன், தாயாருடைய கோபம் குறையவே இல்லை, அவ வரதுக்கு சம்மதிக்கல, எனக்காக நீங்க வந்து தாயாரிடத்திலே சமாதானமா பேசி எம் மேலேயே உங்க மேலேயே இருக்கக்கூடிய கோபத்தை ஆத்தி சமாதானம் பண்ணி உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊடலை தீர்த்து கொள்ள வேணும், தாயார் திரும்பவும் இங்க வந்து 2 பேரும் சேர்ந்து தம்பதியா இருக்கணும், திவ்ய தம்பதியா இருக்கணும் அப்படின்னு சமுத்திரராஜன் பெருமாளை பிரார்த்திக்க, சரி நீ போய் திரும்பவும் பிரார்த்தி, நான் பின்னாலேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரராஜனை திரும்ப இந்த ஊருக்கு அனுப்பிவிடுறாரு பெருமாள். திரும்பவும் சமுத்திரராஜன் திருநின்ற ஊருக்கு வந்து தாயாரை சேவித்து, அம்மா எல்லோரும் நீ என்னுடைய பொண்ணுன்னு சொல்றா, சமுத்திரத்தினிடத்திலே இருந்து தோன்றியவள், அதனால உனக்கு சமுத்திர கன்னியான்னு பெயர், நான் சமுத்திரராஜன் உன்னுடைய தகப்பனார்னு எல்லோரும் சொல்றா, ஆனா வாஸ்தவத்திலே பெருமாளும் பிராட்டியுமாகிற நீங்கள் தானேம்மா எங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா, ஆகையினாலே நீ எனக்கு மகள் அல்ல, என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற தாயே மத் சவித்ரி, அம்மா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு தாயார் காலில் பிடிச்சு கதற ஆரம்பிச்சுட்டான் சமுத்திரராஜன். அப்படி சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயே மன்னித்தருளு அப்படின்னு பிரார்த்திச்சுன்றதுனால தாயாருக்கு என்னை பெற்ற தாயார்னு திருநாமம். அப்படியே சம்ஸ்கிருதத்திலே மத் சவித்ரி. அப்பவும் பிராட்டியானவள் அப்படியே உரியுடரா, பிராட்டியினுடைய கண்ணுல ஜலமே வந்துடுத்து. ஒரு அப்பங்காரன் நம்மளை பார்த்து அம்மான்னுட்டு அப்படியே காலை பிடிச்சுட்டு கதறானேன்னுட்டு. இருந்தாலும் பெருமாளை வரவழைக்கிறது தானே பிராட்டியினுடைய நோக்கம், அதனால வாயை திறந்து பேசாம இருக்கா. அப்படியே பின்னாடி பார்த்தா பெருமாள் வந்துட்டார். சமுத்திரராஜா நீ இப்படி வா நான் பாத்துக்கிறேன்னுட்டு பெருமாள் பிராட்டியின் இடத்திலே சமாதானம் சொல்லி, கோச்சுக்காத தெரியாம நடந்துட்டு, வேற ஏதோ காரணத்துல நான் ஏதோ யோகத்துல தியானத்துல இருந்துட்டேன், அதனால என்ன நடந்ததுன்னு பாக்கல, நீ புறப்பட்டு வந்ததே எனக்கு தெரியாது, அவன் சொல்லிதான் தெரியும், அது எதுன்னு பெருமாள் பொய் சாக்கெல்லாம் சொல்லி பிராட்டிய சமாதானப்படுத்தி அவ 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான ஊடல் தீர்ந்து போய், இதுக்கு மேல பிராட்டியானவள் கோவிச்சு கொள்றதுக்கு அர்த்தமே இல்லை, ஏன்னா பெருமாளை வர வைக்கணும், 2 பேரும் சேர்ந்து பூலோகத்துல சேவை சாதிக்கணும்ன்றதுதான் அவளுடைய திருவுள்ளம் வந்தாயிடுத்து, இதுக்கு மேல கோச்சுட்டு என்ன பண்ண போறோம். அதனாலே பிராட்டி சமாதானமாவது போல சமாதானமாகி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஊடல் தீர்ந்து போய் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா. சரி சுவாமி உங்களுடைய ஆசைப்படி சமுத்திரராஜனுடைய பிரார்த்தனைப்படி நான் திரும்பவும் திருப்பார்கடலுக்கே வந்துடுறேன், வாங்க போலாம் அப்படின்னா. இப்ப சமுத்திரராஜன் பிரார்த்திக்கிறான், அம்மா இதுவரைக்கும் உங்க 2 பேரையும் நான் வந்து ஜலத்துலதான் சேவிச்சிருக்கேன், சமுத்திரத்துல திருப்பார்கடல்ல தான் சேவித்திருக்கிறேன். இப்ப முதல் முறையா நிலத்திலே சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நீங்க 2 பேரும் இன்னொரு முறை இந்த மாதிரி கோச்சுண்டு பிரிஞ்சு போக கூடாது, ஒருபோதும் பிராட்டியான நீங்க பெருமாளை விட்டுட்டு வரக்கூடாது, அப்படி பிராட்டிய போகவும் விடக்கூடாதுன்னு பெருமாளையும் பார்த்து பிரார்த்திச்சுண்டு, பல நாள் பிரிந்திருந்து சேர்ந்த நீங்க 2 பேரை இங்கு திருமணம் செய்து கொண்டு கல்யாண கோலத்திலே எனக்கு சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு சமுத்திரராஜன் பிரார்த்திக்கிறான். சரின்னு அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து என்னை பெற்ற தாயாரும் பக்தவத்சல பெருமாளும் 2 பேரும் கல்யாண கோலத்திலே அவனுக்கு சேவை சாதிக்கிறா. இன்னும் வேற என்ன வரம் வேணும் அப்படின்னா, இந்த கோலத்திலேயே இந்த திருநாமத்தோடேயே இந்த ஊரிலே காலாகாலத்துக்கும் தங்கி கொண்டு அர்ச்சாவதாரமா விக்கிரகமா எழுந்தருள் இருந்து எல்லா பக்தர்களுக்கும் சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு சமுத்திரராஜன் பிரார்த்திச்சுட்டான். அவனுடைய பிரார்த்தனைக்கிணங்க பெருமாளும் பிராட்டியும் பக்தவத்சலனும் என்னை பெற்ற தாயாருமா இன்றும் கோயில் கொண்டிருக்கிறார்கள் திருநின்ற ஊர்ல. இப்படி பக்தனுக்காக அவனிடத்திலே வாத்சல்யம் கொண்டு, அவனிடத்திலே பெரிய அன்பு கொண்டு கருணை கொண்டு தாயாரை தேடிண்டு தன்னுடைய தேசமான திருப்பார்கடலை விட்டு இறங்கி வந்து பக்தனை பின்தொடர்ந்து இந்த ஊருக்கு வந்து பிராட்டியினிடத்திலே கெஞ்சி அவளை சமாதானப்படுத்தி ஏற்றுக்கொண்ட பெருமாள். அப்படி பக்தனிடத்திலே பெரிய வாத்சல்யம் காட்டின பெருமாள், அதனாலே பக்த வத்சலன் இவனுக்கு திருநாமம். இப்படி பக்தர்களுக்கு வாத்சல்யத்தையும் பக்தர்களுக்கு ஆவியாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் இவன். சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயார்னு கூட்டதுனால தாயாருக்கு அது திருநாமம், இவன் பக்தர்களிடத்திலே வத்சலனா இருக்கிறபடினால பக்த வத்சலன்னு திருநாமம். இப்போ சமுத்திரராஜன் இங்க வந்துட்டதுனால வருணனுடைய காரியம் நின்று போயிடுது. வருணனுக்கு என்ன காரியம்? மழையை பெய்யறதுதான் வருணனுடைய காரியம்.
எப்படி வருணன் மழையை பெய்விக்கிறான்? சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை முகந்துண்டு போய் மேகத்திலே அதை ஆவியா மாத்தி திரும்பவும் மழையா பொழியணுமோ இல்லையோ? சமுத்திரராஜன் புறப்பட்டு வந்துட்டான், சமுத்திரமே இல்ல, ஜலமே இல்ல, எதுல இருந்து தீர்த்தத்தை எடுத்து நீராவியா மாத்தி மழை பொழிகிறது. அதனால சமுத்திரராஜன் எங்கன்னு சமுத்திரராஜனை தேடிண்டு வருணன் வந்துட்டான். கடைசியில சமுத்திரராஜன் திருநின்ற ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அங்க வந்து சமுத்திரராஜனிடத்திலே கூட்டு என்ன சமாச்சாரம், என்ன நடந்ததுன்னு பார்க்கலான்னு வந்தான். வந்து பார்த்தா சமுத்திரராஜன் பெருமாளையும் பிராட்டியும் கல்யாண கோலத்துல சேவிச்சுட்டு இருக்கார். சரி, தானும் சேர்ந்துண்டு நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் வாய்த்ததேன்னு வருணனும் பெருமாளையும் பிராட்டியும் பிரத்யட்சமா சேவிக்கிறான். அப்படி வருணனுக்கும் கூட பெருமாளும் பிராட்டியும் பிரத்யட்சம். அந்த வருணன் தான் கொஞ்ச காலம் இந்த ஊரிலே இருந்து கொண்டு பெருமாள் தாயார் அனுபவிச்சுட்டு வரணும்னுட்டு தன்னுடைய கையாலே ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்துகிறான். அந்த புஷ்கரணி தான் வருண புஷ்கரணின்னு அவனுடைய பெயராலே தீர்த்தமா இருக்கிறது. இங்க இதெல்லாம் ஸ்தல புராணம். இதுக்கு மேல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த ஏரி காத்த ராமர்னு சொன்னோமே, அவருடைய சரித்திரம் ஏரி ரொம்பி வெள்ளம் ஊருக்குள்ள வரப்போறது, ஆபத்து வரப்போறது, அதுல இருந்து ஜனங்களை காப்பாற்றணும்னுட்டு யாரோ பிரார்த்திச்சுண்டா ராமர் வந்து ஏரியை காத்தார் அப்படின்னு சொல்றான். இன்னொன்னும் நம்முடைய ராமானுஜர் காலத்திலே பூவிருந்தவல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான தாசரதி பேட்டைன்னு பழைய காலத்துல பெயர், இப்போது நசரத் பேட்டைன்னு சொல்றான். அங்கே முதலையாண்டானுடைய அவதார ஸ்தலம். அந்த முதலையாண்டான் அவதாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த ராமர் இவர் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அனந்த நாராயண தீட்சிதர் அப்படின்னுட்டு இந்த தாசரதி பேட்டையிலே ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ராமானுஜருடைய மூத்த சகோதரியான பூமி நாச்சியார்னு சொல்லக்கூடிய அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த அனந்த நாராயண தீட்சிதருக்கும் பூமி நாச்சியாருக்கும் பல வருஷமா குழந்தை இல்லை. அதனால இவா ரெண்டு பேரும் புத்திரபாகியத்துக்காக திருமலைக்கு யாத்திரையா போய் திருவேங்கடமுடையானத்திலே பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு திருமலை யாத்திரையை தொடங்கினான். அப்படி யாத்திரையை தொடங்கின போது அந்த காலத்துல நடந்தே தானே போகணும். அப்பப்போ அங்கங்க இவ கையில வச்சுட்டு இருக்கிற சாலக்கிராம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு தலையை பண்ணி சாப்பிட்டு அப்படியே தானே போயானோம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பரமேகாந்திகள்லாம். அந்த மாதிரி இவா வந்த போது இவாளுடைய ஊர்ல இருந்து நடந்தே வந்தா திருமழிசை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்கே இருந்து நடந்தே வந்தா திருநின்றவூர் திவ்யதேசம். அப்படி அங்க இருந்து நடந்தே போனா திருவள்ளூர் திவ்யதேசம். அப்படி அங்கே இருந்து நடந்தே போனா திருக்கடிகை திவ்யதேசம். இப்படி வழியில் இருக்கக்கூடிய ஆழ்வாராச்சாரியார் அவதார ஸ்தலங்கள் திவ்யதேசங்களை எல்லாம் சேவிச்சுண்டு திருச்சானூர் வந்து திருமலைக்கு வரணும். அப்படி இவா புறப்பட்டு திருமழிசைக்கு போய் ஆழ்வாரை எல்லாம் சேவிச்சுண்டு திருநின்ற ஊருக்கு வந்த போது பெருமாள் தாயாரை எல்லாம் சேவிச்சுட்டு இந்த ஏரி காத்த ராமர் சன்னதியில ராத்திரி சாப்பிட்டு தங்குறா. அப்படி தங்கின போது இந்த பெருமாளிடத்திலே ஆத்மார்த்தமா பிரார்த்திச்சுக்கிறா. சுவாமி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதபடினாலே புத்திரபாகியம் வேணும்னு திருமலை யாத்திரை போயிட்டு இருக்கோம். இந்த யாத்திரை எந்த விதமான ஆபத்தும் தடங்களும் இல்லாமல் நல்லபடியா நடந்து திருமலைக்கு போய் சேவிச்சுண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே எங்களுக்கு குழந்தை பிறக்கணும், நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறா. பிரார்த்திச்சுண்டு ராத்திரி படுத்துக்கிறாங்க. அந்த அம்மங்காரம் அந்த சுவாமியும் சயனிச்சுக்கிறாங்க. ராத்திரி சொப்னத்திலே இந்த ராமன் அவர்களுக்கு சேவை சாதித்து, நீங்க கவலைப்படாதுங்க, நீங்க புத்திர பிராப்திய வேண்டி திருமலை வரைக்கும் சிரமப்பட்டு யாத்திரை போக வேண்டாம். திருமலையிலே சேவை சாதிப்பவனும் நானே, இங்கே சேவை சாதிப்பவனும் ஸ்ரீனிவாசனே. ஆகையினால என்னுடைய அம்சமாகவே உங்களுக்கு நல்ல உத்தமமான ஒரு புள்ளை பிறப்பான். நீங்க சுகமா நாளைக்கு கர்த்தால புறப்பட்டு உங்க ஊருக்கு போய் சேருங்கோ அப்படின்னு இந்த ராமர் அவளுடைய சொப்னத்திலே தெரிவிக்க, இவாளுக்கு அத்தனை சந்தோஷத்தோட அந்த ராமரையும் பக்தவத்சலனையும் எண்ணெய் பெற்ற தாயாரும் சேவிச்சுண்டு திரும்ப ஊருக்கே புறப்பட்டு போயிடுறா. போய் சில நாள்கள்லயே அந்த அம்மா திருவயிறு வாய்த்து கருத்தரித்து 10வது மாசத்திலே முதலையாண்டான்னு சொல்லக்கூடிய தாசரதி பெருமாளுடைய திரு அவதாரம். ராமானுஜர் அவதரித்த சித்திரை திருவாதிரைக்கு மறுநாள் சித்திரை புனர்பூசத்தன்று ஸ்ரீபெரும்புதூருக்கு திருமழிசைக்கு திருநின்ற ஊருக்கெல்லாம் அருகிலே இருக்கக்கூடியதான தாசரதிப்பேட்டை என்கிற ஊரிலே ஹரித வாரண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை வாரண பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அற்புதமான கஷேத்திரத்திலே சுவாமி முதலையாண்டானினுடைய திரு அவதாரம். ராமர் நானே குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால ராமருடைய நட்சத்திரமான புனர்வசூல ராமரே வந்து இவாளுக்கு குழந்தையா பிறந்தார். ராமருக்கு பல திருநாமங்கள் உண்டு. அதிலே தாசரதி அப்படின்னு ஒரு பெயர் பெருமாளுக்கு. தசரதருடைய குமாரன் அர்த்தம்.
அதையே பெயரா வச்சா இந்த குழந்தைக்கு. ஏன்னா ஏரிகாத்த ராமர், திருநின்றவூர் ஏரிகாத்த ராமரே குழந்தையா வந்து பிறப்பேன்னு சொன்னார். அதுக்கேத்த மாதிரி அவருடைய நட்சத்திரமான புனர்வசூல பிறந்திருக்கார். விசேஷமா சித்திர புனர்வசு. பல திவ்யதேசங்கள்ல கோயில் ஸ்ரீராமநவமி கொண்டாடக்கூடிய நாள். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதி, திருவள்ளூர் வீரராகவன் சன்னதி, ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் எல்லாம் சித்திர மாசம் புனர்வசு அன்னைக்கு கோயில் ஸ்ரீராமநவமின்னு விசேஷமா நடக்கும். அந்த நாள் அவதரிச்சதுனால சாட்சாத் ராமனே அவதாரம் பண்றான்னு தாசரதி பெருமாள் அப்படின்னு பெயர் வைத்தா அவருக்கு. அவரே உடையவருடைய முதலிகள். முதலி அப்படின்னா உடையவருடைய பரிஜனங்கள், அதாவது அவருடைய சபையில் இருக்கக்கூடிய சிஷ்ய கோடிகள், அவரை சுத்தி வரக்கூடிய கோஷ்டி, அவளுக்கெல்லாம் முதலிகள்னு பெயர். அந்த முதலிகளுக்கு ஆண்டான். ஆண்டான்னா சுவாமி. அப்படின்னா விஸ்வக்சேனர் எப்படி வந்து எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளுக்கும் அதிபதியா சேனை தலைவரா இருக்கிறாரோ, அந்த மாதிரி ராமானுஜருடைய அடியவர்கள்னு சொல்லக்கூடிய எல்லா முதலிகளுக்கும் ஆண்டானா சுவாமியா ஒரு விஸ்வக்சேனர் போல இருந்தவர் இந்த சுவாமி. ஆகையினாலே முதலியாண்டான் அப்படின்னு அவருக்கு விசேஷமான திருநாமம் ஏற்பட்டு அதுவே நிரந்தரமா நிலைச்சுடுத்து. அப்படி அவருடைய அவதாரத்திற்கு காரணமானவர் இந்த ஏரிகாத்த ராமர். அவரையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. அந்த ராமருக்கு பின்னால அந்த ராமர் அப்படி பிரதட்சணம் பண்ணோமானா, ராமர் சன்னதிக்கு பின்பக்கம் ஒரு 10-12 படி. அந்த படி என்னன்னா ஏரியில இறங்கி தீர்த்தம் ஆடுறதுக்கான படித்துறை. சில விசேஷ காலங்கள்ல ராமர் அங்க தீர்த்தவாரி கூட கண்டுள்ளார். ஏகாந்தமா இருக்கும் சன்னதி, கூட்டமே இருக்காது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு சன்னதி இருக்கிறதே தெரியாது. என்னமோ கோவில் அப்படின்னு நினைச்சுப்பா. விசேஷமான பெருமாள், ஆச்சரியமான பெருமாள். அவரையும் போய் சேவித்துக் கொள்ள வேண்டியது. அவரை பிரதட்சணமா வரைச்சா அப்படியே அந்த படியில இறங்கினோமானா ஏரி தீர்த்தம் இருக்கு. தீர்த்தமாடுறதோ தீர்த்த ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். பெரிய ஏரி, எப்பவும் தீர்த்தம் இருக்கும். அதுல பக்கத்திலேயே வருணன் ஏற்படுத்திய வருண புஷ்கரணி, அதையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. இந்த ராமர் சன்னதியில இருந்து அப்படியே நமக்கு முன்பக்கத்துல பார்த்தோமானா பக்தவத்சல பெருமாளுடைய சன்னதி, ராஜகோபுரம், விமானம், ஸ்ரீனிவாச விமானம் எல்லாம் மொத்தமா தெரியும். அது ஒரு தனி அழகு. இப்படி இந்த ஊருடைய ஸ்தல புராணம் இருக்கக்கூடிய அமைப்பு. பெருமாளுக்கு உற்சவம்னு பார்த்தா பங்குனி மாசம் சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி வருகிறது போல 10 நாள் பிரம்மோற்சவம். தினம் கார்த்தால சாயங்காலம் 2 வேளை பெருமாள் வாகன புறப்பாடு கண்டருளுவர். எந்த உற்சவம் ரொம்ப விசேஷம் அப்படின்னா 3ஆம் நாள் காலை நடக்கக்கூடிய கருட சேவை உற்சவம். ரொம்ப பிரசித்தமான உற்சவம் இது. ஏன்னா இந்த ஊரை சுத்தி கிட்டத்தட்ட பல ஊர்களுக்கு இது ஒண்ணுதான் திவ்ய தேசம். இது ஒண்ணுதான் பெரிய பெருமாள் கோவில். இதை விட்டா திருவள்ளூர் தான். திருவள்ளூர் வந்து இன்னைக்கு பெரிய நகரமா இருக்கிறபடினால அத்தனை ஜனங்கள் அங்க வந்து பெருமாளோட சேர்ந்து சுத்தி வரத்துக்கு முடியறது இல்லை. ஆனா இந்த ஊர் எப்படி இருக்குன்னா இன்னும் கிராம பாங்கா இருக்கிறதுனால இன்னைக்கும் பெருமாளுடைய கருட சேவை அன்னைக்கு ஒருத்தர் ஆத்துலயும் குறைஞ்சது 20 பேர்ல இருந்து 50 பேர் வந்திருப்பார். ரிலேஷன்ஸ் எல்லாம் வைஷ்ணவா பாகவதான் இல்ல, எல்லா ராத்துக்கும் ஒரு பெரிய திருவிழா போல கொண்டாடுறா கருட சேவைய. பெருமாள் பின்னால 5 மணிக்கு கோபுர தரிசனம் ஆகி கிளம்பினேரானா ஊரெல்லாம் போய் எல்லோருக்கும் சேவை கொடுத்துட்டு உபசாரங்களை எல்லாம் வாங்கிட்டு ஆரத்தி எல்லாம் வாங்கிட்டு திரும்ப கோவிலுக்கு வந்து பெருமாள் வாகனத்திலேருந்து இறங்கி உள்ள போறதுக்கு மத்தியானம் 3 ஆறுது 4 கூட ஆறுது சில சமயத்துல. பங்குனி மாசம் வெயில் அப்படியே போட்டு வாட்டம் கொளுத்தும் வெயில். அத்தனை வெயில்லையும் பெருமாள் சிரமத்தை பார்க்காம ரொம்ப தூரம் எழுந்துருள்ற. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துல பெருமாளை சேவிக்கணும்னா சன்னதி கிட்ட தான் போய் சேவிக்கணும். கருட சேவை அன்னைக்கு பெருமாளை சேவிக்கணும்னா எங்க போனாலும் பெருமாளை சேவிச்சு விடலாம். பெருமாள் அப்படி ஊர்ல தான் இருப்பார் எப்பவும். கோவிலுக்கு ஒரு 4 மணிக்கு போய் சேர்றாரு அப்படின்னா 3:30 மணிக்கு தான் கடைசியா கிளம்புவார். ஓட்டமனுடையமா கோவிலுக்கு போய் சேர்ந்துடுவார். அது வரைக்கும் அங்கங்க ஒரு பந்தல்ல நிப்பார். அங்க கிட்டத்தட்ட ஒரு 50-100 தட்டு வரும், ஆரத்தி ஆகும். திரும்பவும் பெருமாள் புறப்படுவார். ஒரு 1/2 கிலோமீட்டராவது போவார் அப்படின்னு பார்த்தா அடுத்த 10 அடியிலேயே திரும்ப நின்றுவார் பெருமாள். அங்க ஒரு 100 தட்டு வரும். இந்த மாதிரி ஆரத்தி பண்ணி அர்ச்சகாலால முடியாது அன்னைக்கு பாவம். அத்தனை பக்தர்கள் அப்படியே கடல் போல சேவிப்பா பெருமாள். ஒரு பக்தாலும் அவ ஆத்து வாசல்ல வாழைமரம், தோரணம், கோலம், மாவிளக்கு அந்த மாதிரி அவ சக்திக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி நிறைய அன்னதானங்கள் எல்லாம் பண்ணுவா. அவ சக்திக்கு ஏற்ப ஏதோ ஒரு ஆகாரத்தை தயார் பண்ணி வரப்போற பக்தர்கள் வெளியூர் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுப்பா. நிறைய பழரசங்கள், மோர் தீர்த்தம், லசி, இளநீர் அந்த மாதிரி யாருக்கு என்ன முடியறதோ ஒரு ஆத்துலயும் ஆத்து வாசல்ல வரவாளுக்கெல்லாம் கொடுப்பா. மெயினா பெருமாளை ஏழை பண்ற ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கெல்லாம் தொண்டை வறண்டு போகும். காலில் செருப்பு இல்லாம அந்த வெயில்ல தார் ரோட்ல அப்படியே பத்திக்கு பெருமாளை ஏழை பண்றாளோ இல்லையோ, அவளுக்கெல்லாம் ஏதான சாட்டா போறோம் நீராகாரமான் இருக்கும். அவளுக்கு அர்ச்சக சுவாமிகளுக்குன்னு நிறைய தீர்த்த பானங்களை தயார் பண்ணி சில்லுன்னு கொடுத்துட்டு இருப்பா. இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே உபசரிப்பா, அன்னதானமா, தீர்த்த தானமா,
பெருமாளையும் பிராட்டியும் போலவே எல்லோரும் கருணை மிக்கவர்களாக ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உற்சவம் இந்த கருட சேவை உற்சவம். வாழ்நாள்ல அவசியம் ஒரு நாளாவும் சேவிக்க வேண்டிய உற்சவம் இது. பெருமாள் ஆச்சரியமா திருமண் காப்பு சாத்தி கொண்டு நிறைய விசேஷமான மாலைகளை எல்லாம் சாத்தி கொண்டு விசேஷமான வஸ்திரம் திருவாபரணம் எல்லாம் சாத்தி கொண்டு ஸ்வர்ண கருட வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிப்பர். இங்கே மற்ற வாகனங்கள்லாம் மர வாகனம் தான். கருட வாகனம் ஸ்வர்ண வாகனம், பெரிய கருடன், காஞ்சிபுரத்தை போல பெரிய கருடன். அதனால பெருமாள் அது பேர்ல கம்பீரமா அழகா சிரிச்சுண்டு வரக்கூடிய சேவையை சேவிக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு போறாது. அப்படி விசேஷமா பெருமாளுடைய கருட சேவையை நிச்சயம் சேவிக்கணும் ஒரு நாளானும். நாளைக்கு கருட சேவைன்னா அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர்ல ஜனங்கள் அப்படியே தலையா போயிட்டு இருப்பா. மறுநாள் சாயங்காலம் ஒருத்தர் இருக்க மாட்டா ஊர்ல. கருட சேவை ஆயிடுத்து பெருமாள் கோவிலுக்கு போட்டாருன்னா அவாவா கிளம்பி அவாவா காரியம் பார்க்கறதுக்காக போயிடுவா. அப்பேற்பட்ட உற்சவம் இது. இப்போ ஆழ்வாருடைய அனுபவம். ஆழ்வார் திருவள்ளூருக்கு வந்தார், வைத்திய வீரராகவன மங்களாசாசனம் பண்ணினார் 10 பாசுரங்களாலே. அங்கிருந்து யாத்திரையை தொடர்றார். திருவள்ளூர்ல இருந்து திருநின்ற ஊருக்கு வரார். வந்து பெருமாள் தாயார சேவிக்கிறார். இங்க பாசுரமே பாடல, நேர திருவள்ளிக்கேணி புறப்பட்டு போயிட்டார் ஆழ்வார். திருவள்ளிக்கேணியை போய் பாடினார். அங்கே இருந்து புறப்பட்டு திருநீர்மலைக்கு போனார், அங்க பாடினார். அங்கே இருந்து திருவிடந்தைக்கு போனார், அங்க பாடினார். அங்கே இருந்து திருக்கடல் மலைக்கு போய் அங்க பெருமாளை பாடிட்டு இருக்கார் ஆழ்வார். இங்க பாசுரம் பாடவே இல்லை. ஆழ்வார் வந்த போது பெருமாளன் தாயாரும் ஒரு சின்ன லீலையா ஆழ்வாரிடத்துல விளையாடுவது போல ஆழ்வார் வந்ததையே கண்டுக்காம இவா 2 பேரும் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலாம். பிராட்டி பெருமாளையே பார்த்துட்டு இருக்கான், பெருமாள் பிராட்டியே பார்த்துட்டு இருக்கா. 2 பேருமே ஆழ்வார் வாங்கோன்னு கூப்பிடல, ஆழ்வாருக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணல. ஆழ்வார் வந்தார், எல்லாரும் போலையும் சேவித்தார், சேவித்து புறப்பட்டு போயிட்டார், பாசுரமே பாடல. இப்படி ஆழ்வார் போயிட்டார். அதன் பிறகு தாயார் பெருமாள் இடத்துல கேட்கிறாளாம், வந்த குழந்தைய முகம் கொடுத்து பேசாம நாம பாசுரத்தை இழந்துட்டோமே, அதுவும் திருமங்கை ஆழ்வார் வாயாலே பாசுரம் பெற வேணும்னா கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே, அந்த பாசுரத்தை இழந்துட்டோமே. திருவள்ளூர் பெருமாளை பாடியிருக்கார், இன்னும் நிறைய பெருமாளை பாடிட்டு இருக்கார், நம்மளை பாடாம போயிட்டாரு. நாளைக்கு நம்மளை யார் திவ்யதேசம்னு கொண்டாடுவா? எப்படி நாம 4000 திவ்ய பிரபந்தத்திலே இடம் பிடிப்பது? போங்கோ, முதல்ல போய் பாசுரம் வாங்கிட்டு வாங்கோ, நீங்க ஆழ்வார் எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு போய் பாசுரம் வாங்கிட்டு வரணும்னு தாயார் அனுப்பிட்டா பெருமாள். பெருமாள் பார்த்தா ஆழ்வார் திருநின்ற ஊர் தாண்டி திருவள்ளிக்கேணி, திருநீர்மலை, திருவிடந்தெல்லாம் தாண்டி திருக்கடல் மலையில நின்று இருக்கார். அங்கே ஸ்தலசேன பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கார் ஆழ்வார். அந்த இடத்துல போய் ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதித்து, நான் தான் திருநின்ற ஊர்ல இருந்து பக்தவசலன் வந்திருக்கேன், என்னையும் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த போது அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் பாடுறார், திருமங்கை ஆழ்வார். பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்றென்றும் ஓதிமாண்டு அவத்தம் போகாதேவம் மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருவகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கணலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசையனத்தே. நின்ற ஊர் நித்திலத்தை, நின்ற ஊர்னு சொல்லக்கூடியது இந்த திருநின்ற ஊர். நித்திலம் அப்படின்னா முத்து. திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய முத்து போன்ற அழகிய பெருமாளை நான் திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலசயன பெருமாளுடைய திவ்யதேசத்திலே சேவித்தேன் அப்படின்னு பாசுரத்தை பாடி ஆயிடுத்து. பெருமாளுக்கு தலையம் புரியல, காலம் புரியல. அத்தனை சந்தோஷமா அத்தனை வேகமா திருநின்ற ஊருக்கு வந்தார். தாயார் இடத்துல போனார். தாயார் பார்த்தா, ஏன் சுவாமி இவ்வளவு சந்தோஷம், ஆழ்வார் பாடுட்டாரா, வாங்கோ சக்சஸா அப்படின்னு கேட்கிறா. ஆமா ஆழ்வார் பாடுட்டார், எங்க அந்த பாட்டை சொல்லுங்கன்னா இந்த பாட்டை சொல்றா. அப்புறம் மேல பாடுங்கன்னா மேல என்னத்தை பாடுறது, பாடினார் நான் வந்துட்டேன் அப்படின்னார் பெருமாள். அடடா, ஒரே பாசுரத்தோட வந்துட்டுங்களா? அப்புறம் நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவா எல்லாரும், ஒரே ஒரு பாசுரத்தால மட்டுமே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம்னு சொல்லுவா. அப்ப நம்ம இருக்கிறதுலயே கடைசி லிஸ்ட்ல வந்துருவோம். ஒரு 10 பாசுரமான வாங்கிட்டு வர வேண்டாமா? அப்படின்னா வந்த இடத்துல சேவை கொடுக்காம விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் கேட்டா அந்த பெருமாளை பாடுவேரா, என்ன பாடுவேரா? அப்படி அந்த பெருமாளை பாடுற சாக்கிலேயே அவரை பாடிண்டே இருந்தவர் திடீர்னு என்னையும் சேர்த்து பாடிவிட்டார். நான் வேற வழி தெரியாம வந்துட்டேன். அதுவும் வாஸ்தவம் தான், சிரமம் பார்க்காதீங்க. இன்னொரு முறை போய் ஆழ்வாரோட தொடர்ந்து போய் ஆழ்வார் எங்க இருக்காரோ தேடி பிடிச்சி இன்னும் ஒரு பாட்டாவது வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்மள லாஸ்ட்ல வைக்க மாட்டாலோ இல்லையா, ஒரு பாசுரம் மட்டும் தான் விட்டு
குறைஞ்சது 2 பாட்டான இருக்கட்டும், இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க, இந்த முறை ஆழ்வார் எத்தனை பாசுரம் பாடினாலும் வாங்கிட்டு வாங்க போங்கன்னு திரும்ப அனுப்புறா தாயார். அவர் அங்கே இருந்து அப்படியே பல திவதேசங்களை சேவித்துக் கொண்டு அப்படியே கும்பகோணம் தாண்டி திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டார். திருக்கண்ணமங்கையிலே இதே பக்தவத்சல பெருமாள், அபிஷேகவள்ளி தாயார், அந்த பெருமாள் பெரிய திருமேனி, அதனால பெரும்புறக் கடலைன்னு ஆரம்பித்து அங்க மங்களாசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பாடிக்கொண்டிருக்கிற போது திரும்பவும் இந்த பெருமாள் போய் நின்னார். நின்று இன்னொரு பாசுரம் அப்படின்னு கேட்கிறார். கேட்டா ஆழ்வார் இவரை பார்த்து பாடுறார். ஏற்றினை இமயத்துள் எம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்தப்புறத்துய்த்திடும் மையனை கையிலாழி ஒன்றேந்திய கூற்றினை உருமாமனை குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. திருக்கண்ணமங்கை பக்தவத்சலர் பாடணும்னு வாயை திறந்து பாடிட்டு இருக்கார். நடுவுல இவர் போய் நிக்கவே அவரை இந்த ஊர்ல பார்த்தேன்னு சொல்றபடி திருநின்ற ஊர்ல இருக்கக்கூடிய முத்து போன்ற அழகிய பெருமாளை கண்ணமங்கையுள் சேவித்தேன் அப்படின்னு அங்க ஒரு பாசுரம் பாடிட்டார். இதுக்கு மேல நமக்கு ஒன்னும் வேண்டாம், இது போறோம்னுட்டு பெருமாள் அங்க இருந்து திரும்பி நாச்சியாரிடத்திலே வந்து 2 பாசுரம் கிடைச்சுடுத்துன்னு சொன்னா தாயாருக்கு அத்தனை சந்தோஷம். பெருமாள் அப்படி சேர்த்து அனுச்சுண்டா. ஆழ்வார் வாயாலே 2 பாசுரம் வாங்கியாகி விட்டது அப்படின்னு. இதுல நாம ஒண்ணு யோசிக்கணும், அனுபவத்துக்காக ஒண்ணு யோசிக்கணும். ஏன் வந்த போதே பெருமாளும் பிராட்டியும் இவரோட கலந்து பேசியிருந்தாலானா பாசுரம் பாடி இருப்பாரோ இல்லையோ? எதனால இப்படி இருக்கா, எதனால இப்படி பண்ணினா அப்படின்னா, பெருமாள் தேடி போய் ஆழ்வார பாசுரம் வாங்கிட்டு வந்த ஊர் அப்படின்னு இந்த ஊரை மட்டும் தானே சொல்றோம். நம்மாழ்வாருக்கு மட்டும்தான் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லா பெருமாளும் வந்து சேவை சாதித்து பாசுரம் வாங்கிட்டு போனான்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடி பெருமாள் தேடி போய் ஆழ்வார் இடத்துல பாசுரம் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லக்கூடியது யாருக்கு? இவருக்கு மட்டும்தான், அதுவும் இந்த விதேசத்துல மட்டும்தான். அந்த ஒரு சிறப்பு, அந்த ஒரு ஏற்றத்தை ஆழ்வாருக்கு தர வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் சேவிக்க வந்த போது அவரை கண்டுகொள்ளவில்லை என்கிற அவப்பெயரை இந்த பெருமாளும் பிராட்டியும் சுமந்து கொண்டு தங்களுடைய குழந்தையான ஆழ்வாரை பரிமளக்க செய்கிறார்கள், பிரகாசிக்க செய்கிறார்கள். தங்களை தாழ்த்திண்டு தங்களுடைய அடியவரான குழந்தையான ஆழ்வார் பேறு பெற வேணும். இந்த ஆழ்வார பெருமாளே தேடி போய் பாட்டு வாங்கிட்டு வந்திருக்கார், எப்பேற்பட்ட ஆழ்வார் இவர் அப்படின்னு கொண்டாட வேணும். அப்படின்ற காரணத்துலதான் பெருமாளும் பிராட்டியும் ஆழ்வார் வந்த போது அவ 2 பேருக்குள்ள பேசிட்டு இருக்கிறது போல பாவனை பண்ணாலும்னு தோன்றது. அதுவும் இல்லாமல் திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளை இந்த ஊர்ல பார்த்தேன், இந்த பெருமாள் அந்த ஊர்ல பார்த்தேன் பாடுறது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அந்த மாதிரி பல இடங்கள்ல பாடினவர் தான். அதனால அப்படியும் இருக்கலாம், அது பெருமாள் தாயாருக்கு தான் தெரியும். இப்படி 2 இடத்துல 2 பாட்டு வாங்கிட்டார். திவதேசம் ஆயிடுத்து. சமுத்திரத்துல முத்து எடுக்கணும்னு போனவா ஆழ்கடல்ல போய் முத்தை எடுத்துட்டாளானா அது வரைக்கும் அவ பட்ட சிரமம் எல்லாம் ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போயிடுமா. அந்த முத்து குவியலை பார்த்துட்டாளானா எதுக்காக உயிரையும் பணயம் வைத்து அன்ன ஆகாரம் இல்லாமல் சமுத்திரத்துல அப்படி மூச்சடக்கி சிரமப்பட்டு வந்தோமோ அந்த முத்து கிடைச்சிடுத்து. இதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் இல்ல, நாம லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு அவ ரொம்ப பெருமூச்சு விடுவாளாம், நிம்மதி பெருமூச்சு விடுவாளாம், கண் கலங்கி போயிடுவாளாம் ஆனந்தத்திலே. அந்த மாதிரி முத்து குவியலை காண்பவர் உலக வாழ்வின் வெப்பம் நீங்கி மகிழ்வர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடுத்தோ இந்த முத்தை கொண்டு வித்து இதுல வரக்கூடிய திரவியத்தை வத்து நன்னா வாழலாம் கடைசி வரைக்கும் நினைப்பாலாம். அந்த மாதிரி முத்தை பார்த்தவன் தன்னுடைய சிரமம் நீங்க பெறுவது போல இந்த பெருமாளை அந்த பக்தன் சேவிக்கிறானோ அந்த பக்தனுடைய சிரமம் எல்லாம் தீர்ந்து போறது. எவ்வளவு தூரத்துல இருந்து யாத்திரை பண்ணி வந்தாலும் வந்த உடல் களைப்பெல்லாம் நீங்கிடுறது. மனசுல எத்தனை குறை, எத்தனை சஞ்சலம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் போயிடுறது. பெருமாளை பார்த்தா எல்லாருடைய பாவமும் போயிடுறது, அவளுடைய ஜென்மாவே இல்லாம போறது. அதனாலே பக்தர்களுக்கு சிரமகரமான முத்து திரள் போலே இருக்கின்றவனை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற. நித்திலம் நித்திலம்னு சொன்னதுக்கு என்ன காரணம், எதனால முத்துன்னு சொன்னார்? முத்த பார்த்தவன் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுறானோ அந்த மாதிரி இந்த பெருமாளை பார்த்த பக்தன் நிம்மதி பெருமூச்சு விடுவான் என்பதாக நித்திலம் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த எம்பெருமானை நாயகி பாவத்திலே இருந்து அனுபவிக்கிறார். எப்படி பரகால நாயகி பராங்குஷ நாயகி எல்லாம் தங்களை நாயகியா பெண்ணா பாவிச்சுண்டு பெருமாள் மீது காதலோடு பாசுரங்கள் பாடினாலோ அதுபோல பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் தன்னை நாயகியா பாவிச்சுண்டு இந்த பெருமாள் பக்தராவின்னு பேரோ இல்லையோ
அவன் பக்தர்களுக்கு மட்டும் ஆவி அல்ல, அவனை அடைய நினைக்கிற நாயகி எனக்கும் அவன் ஆவிதான், நானும் பக்தை தான், இந்த பக்தைக்கும் அவன் ஆவிதான் அந்த பக்தராவி. அவன் இல்லைன்னா என்னால வாழ முடியாது, அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், அவனை என்னோடு சேர்த்து வையுங்கள் அப்படின்னுட்டு தன் கூட இருக்கிறவாளுக்கு தெரிவிக்கிறது போல ஒரு பாசுரம். சீரறிந்து தோழிமேர் சென்று கொணர்ந்து எனக்கு போர் முளை முகட்டில் பூட்டுமினோ, நேரவுணர் பொன்ற ஊர் புல் கழுத்தில் பொன்னை மாணிக்கத்தை நின்றபூர் நித்திலத்தை நீர். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகி, பெருமாளை காதலிக்கிற காதலி, அவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவி தன்னுடைய தோழிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா. தோழிமீர், தோழிகளே, அவனை எதிர்த்து வந்த அசுரர்களை எல்லாம் கருடாழ்வான் மீது அமர்ந்து கொண்டு கருட வாகனனாக வந்து சம்ஹாரம் பண்ணி ஸ்வர்ணமயமான சுபர்ணனான கருடன் மேலே ஒரு பொன் மலை போலே பிரகாசித்து தன்னுடைய அழகாலே எல்லோரையும் கவர்பவனவன். அந்த எம்பெருமான் பொன்மலை போன்று மட்டுமல்ல, கருமாணிக்கம், மாணிக்கத்தை போலே கருப்பு கலர்ல ஒரு மாணிக்கம் இருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அழகு அவனுடைய அழகு. அப்படி பொன்னாக மாணிக்கமாக இருக்கிறவன் மட்டுமல்ல, இந்த திருநின்ற ஊர்ல முத்தாகவும் இருக்கிறான். முத்து போல அழகா இருக்கான், பார்த்தவாளுடைய சிரமம் தீர்ந்து போறது. அப்படி பொன்னாகவும் மாணிக்கமாகவும் முத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அவனுடைய சீர் அறிந்து அவனுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவனை எப்படி போய் சேவிக்கணுமோ அப்படி போய் சேவித்து அவனிடத்திலே போய் உன்னையே நினைத்துக் கொண்டு ஒரு பெண் இயங்கிக் கொண்டிருக்கிறாள், நீ வரணும், வந்து அவளை கைப்பற்ற வேணும், வந்து அவளை சேர்த்து அணைத்துக் கொள்ள வேணும், நீ இல்லாவிட்டால் அந்த பெண் உயிர் வாழ மாட்டாள் அப்படின்னு என்னுடைய காதலை தெரிவித்து அந்த எம்பெருமானை வரவைத்து எனக்கு போற முளைமுகட்டில் பூட்டுமினோ, என்னுடைய திருமார்பிலே அந்த எம்பெருமானை சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள். அப்படின்னா இந்த க்ஷணமே பெருமாளை பார்த்தானோ பக்தவத்சலனை, இல்லைன்னா என்னுடைய ஆவி நிக்காது என்னுடைய உடம்புல. அந்த எம்பெருமான் இப்பவே வந்து என்ன சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிண்டானாதான் நான் பொழைப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய தீவிரமான காதலி இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இப்போ இதுல ஒரு ரசம் என்னன்னா, நின்றவூர் நித்திலத்தை திருநின்றவூர் பெருமாளை சீரறிந்து அவனுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்புல போய் எனக்கு போற முளை முகட்டில் பூட்டுமின், எனக்கு திருப்தி ஏற்படும்படியாக, என்னுடைய வாட்டமெல்லாம் தனியும்படியாக என்னுடைய மார்பகத்திலே அந்த எம்பெருமானை கொண்டு வையுங்கள். அப்படின்னா பெருமாள் வந்து என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு சொல்றார். ஆழ்வார் இந்த எம்பெருமானை என்னன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணினார். நித்திலம் நித்திலம்னு 2 பாட்டிலையும் முத்துன்னு மங்களாசாசனம் பண்ணினார். இவளும் கூட பொண்ணு மாணிக்கம் முத்துன்னு 3 விதமா மங்களாசாசனம் பண்ணிருக்கா இந்த பெருமாளை. ஸ்திரீகள் முத்தை என்ன பண்ணுவா, ஒரு பதக்கமாவோ ஒரு ஹாரமாவோ ஒரு ஆபரணமாவோ பண்ணிட்டு தங்களுடைய திருமார்பிலே தரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா கழுத்துல நெக்லஸ் போலவோ செயின் போலவோ ஒரு ஆரம் போலவோ நெஞ்சில அவ ஒரு ஆபரணமா சூட்டிப்பாது. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடியவள் பெண், அவள் ஒரு நாயகி. இந்த எம்பெருமானோ முத்து, அவனை என்ன பண்ணிக்கிறது, தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், அதனால ஹிருதயம் இருக்கக்கூடிய மார்பிலே அவனை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அனுபவிக்கிறாள்னு ஒரு ரசம். முத்து போல இருக்கக்கூடிய பக்தவத்சலனை ஒரு திருவாபரணமா மார்பிளையே சூட்டிக் கொள்ள வேணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதனாலே இப்பவே அந்த எம்பெருமானுக்கு போய் என்னை பத்தி சொல்லி என்னுடைய காதலை புரிய வைத்து எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் பேசி அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணி என்னை சேர்த்து கட்டிக்கணும் அப்படின்னு இந்த நாயகியினுடைய ஆசை. இதுல சீரறிந்துன்னு சொன்னது, அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் அவனிடத்திலே பேசுங்கள். ஒண்ணு. 2வது, என்னுடைய சீரறிந்து இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகியினுடைய சீர், என்னுடைய பெருமையும் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு போய் சொல்லுங்க. என்ன பெருமை எனக்கு, சேவித்தால் உன் ஒருவனையே சேவிப்பேன், ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன், மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாடோடு உற்றிலேன்னு சொன்னது போல நான் பெருமாளான அவனுக்கே அற்று தீர்ந்த அடிமை. சுவாமி, உன்னை தவிர வேற யாரையும் அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டாளாம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம், வாழ்ந்தா உன்னோட இல்ல அப்படின்னா அவ தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்படின்னு என்னுடைய பெருமை. பாரமை காந்தியம், எம்பெருமானை தவிர மறந்தும் புறம் தொழாமல் இருத்தல் என்கிற பக்தனுடைய இந்த நிலைப்பாட்டை தெரிவியுங்கள்.
இந்த பெருமாளுக்கு பக்தர் ஆவின்னு பெயர். இந்த பக்தையோ இவனை ஆவியா நினைத்து இவன் வந்து கல்யாணம் பண்ணிண்டாதான் தன்னுடைய ஆவி தங்கும், இல்லைன்னா போயிடும்னு வேற சொல்றா. ஷீர் அறிந்துன்னு சொல்றா. இதுல இருந்து என்ன தெரியறது நமக்குன்னா, நாமெல்லாம் இந்த எம்பெருமானை தவிர வேறு யாரையும் தெய்வமாக நினைக்கவும் கூடாது, தொழவும் கூடாது. மறந்தும் புறந்தொழா மாந்தராக இருக்க வேண்டும். அப்படி மறந்தும் புறந்தொழா மாந்தராக எம்பெருமானை மட்டுமே சேவிப்பவர்களாக இருக்கக்கூடிய பரமை காந்தி பக்தர்களுக்குத்தான் எம்பெருமான் ஆவி போன்றவன். அவர்கள்தான் எம்பெருமானுக்கு ஆவி போன்றவர்கள். சுவாமி எனக்கு பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா வேற கோவிலுக்கும் போவேன், வேறையும் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் பெருமாளுக்கு திருவுள்ளத்தில் உகக்காது. அப்படி போய் உன்னை சரணாகதி பண்ணாவிட்டு இன்னொரு தெய்வத்தினிடத்திலே போய் நின்னு கைய கூப்புறது நின் சாயை அழிவு கண்டாயின்னு பெரியாழ்வார். இனி போய் ஒருவன் தனக்கு கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். இன்னொரு தேவதையினுடைய கோவில் வாசல்ல போய் நான் நின்னேன்னா அது எனக்கு அவமானம் இல்லை, பெருமாளே உனக்கு அவமானம். என்ன இந்த ஜீவன் இந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணிவிடுத்து, இதுக்கு தேவையானதெல்லாம் இந்த பெருமாள் பாத்துக்க மாட்டானா, ஒருவேளை பாத்துக்கல போல் இருக்கு, அதனாலதான் வேற தெய்வத்துக்கிட்ட போய் நிக்கிறான் இவன் அப்படின்னு இந்த உலகம் உன்னைத்தான் அவமானப்படுத்தும், உன்னைத்தான் அசிங்கமா பேசும். அதனாலே உன்னுடைய பெருமைக்கு அது குறைவு. நீ சாயை அழிவு கண்டாய், என்னை ரட்சிக்கிற பாரத்தை நீ ஏற்றுக்கொண்டாய், எனக்கு மோட்சம் தரத்துக்கு சித்தமா இருக்க. அப்படி இருக்கிற பட்சத்திலே நான் உனக்கு நன்றியோடு நீ சொன்னதை கேட்டுண்டு உனக்கு அனுவர்த்தித்து நீ சொன்னபடி நடப்பேனே தவிர உனக்கு அவப்பெயரை உண்டாக்க மாட்டேன். அதனால மறந்தும் கூட இன்னொரு தெய்வம் இருக்குன்னு நினைக்கவும் மாட்டேன், கையும் கூப்பவும் மாட்டேன், அங்க போய் நிக்கவும் மாட்டேன். அப்படி யார் இருக்காளோ அவளுக்கு தான் இந்த எம்பெருமான் ஆவி, அவர்கள் தான் இந்த எம்பெருமானுக்கு ஆவி அப்படின்ற இந்த சூக்ஷ்மார்த்தத்தையும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம். திஷ்டத் புர்யாம் ஜலதி தனயா மத் பிரசூர்ணா மதோவை பக்த பிரேம்னா வருணவரதோ வாருணம் தத்சரஸ்ச முக்தாஹாரை சமருச்சிரசௌ ச உத்பலாக்கியம் விமானம் சர்வான் ஏதான் பிரதிநதி ஜன ஆனந்தனான் பாவயேகம். திஷ்டத் புரின்னு சொல்லக்கூடியதான திருநின்றவூர் என்கிற திவ்யதேசம். அதிலே ஜலதி தனயா, ஜலதி தனயா, ஜலதி அப்படின்னா சமுத்திரம், தனயா அப்படின்னா பெண், சமுத்திரராஜனுடைய பெண் யாரு, மகாலட்சுமி. தாயார்னு சொல்றதுக்கு ஜலதி தனயான்னு சொல்றார். எல்லா ஊர்லயும் தேவின்னு தானே சொல்லிட்டு வந்தார், இங்க ஏன் ஜலதி தனயான்னு சொல்றாரு அப்படின்னா அந்த சமுத்திரராஜனுக்கு அனுகிரகம் பண்ணின தாயார், அதனால அவனுடைய பெயரை கொண்டாந்துடணும் ஸ்லோகத்துல. ஆகையினாலே சமுத்திரராஜனுடைய புத்திரி என்று தாயாரை குறிப்பிடுகிறார் ஜலதி தனயா என்கிற வார்த்தையினாலே. அவளுக்கு என்ன பெயர் தெரியுமோ, மத் பிரசூர் நாமத்தோவை. பிரசூஹு, பிரசூஹு அப்படின்னா அன்னை தாயார்னு அர்த்தம். மத் என்னுடைய, மத் பிரசூஹுனா என்ன பெற்ற தாயார் அப்படின்னு அவளுக்கு நாமம், நாமத்தோவை. பெருமாளுக்கு பக்த பிரேம்னா, பக்தர்களிடத்திலே பிரேமம்னு சொல்லக்கூடிய காதலோடு விளங்குபவன், பக்த வத்சலன்னு பெயர் பெருமாளுக்கு, பக்தர் ஆவின்னு பெயர். வருண வரதோ, வருணனுக்கு பிரத்யட்சமாக சேவை கொடுத்தவனாக, வாருணம் தத் சரஸ்ச அந்த வருணனாலே ஏற்படுத்தப்பட்ட வருண தீர்த்தம்னு சொல்லக்கூடிய குளக்கரையிலே முக்தாஹாரை சமருச்சிஹி அசௌ, முத்து மாலையை போன்று அவனுடைய பக்தர்கள் மார்பிலே இருதயத்திலே தரிக்கும்படியான ஒரு அழகோடு, முத்து மாலையை போன்ற அழகிய கவர்ச்சியோடு கூட ச உத்பலாக்கியம் விமானம், உட்பல விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே சர்வான் ஏதான் பிரதிநதி ஜன ஆனந்தனான் பாவயேகம், தன்னை வந்து சேவிக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆனந்தத்தை தருபவராக, இன்பத்தை தருபவராக இந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். திஷ்டத்புரின்னு சொல்லக்கூடிய திருநின்றவூர் திவதேசத்திலே பக்தவத்சலன் பக்தராவி என்கிற பெயரோடு பெருமாள் சமுத்திரராஜனின் குமாரத்தியான எண்ணெய் பெற்ற தாயாரோடு கூட வருண தீர்த்த கரையிலே உட்பல விமானம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச விமானத்தினுடைய நிழலிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே வருணனுக்கு பிரத்யட்சமா சேவை கொடுத்த நிலையிலே தன்னை வந்து சேவிக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஆனந்தத்தை தருபவனாக விளங்குகிறான் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம் சொல்றது. இப்படி ஆச்சரியமான இந்த எம்பெருமான் மனதுக்கு ஒரு ஆனந்தத்தை, தனிமையிலே ஒரு இனிமையை தரக்கூடியதான திவ்யதேசம். இன்னைக்கும் கிராமம் போல இருக்கக்கூடிய திவ்யதேசம்.
எப்ப போனாலும் காலியா தான் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரி விசேஷ நாள்கள்ல கூட்டம் இருக்கும். போய் இந்த எம்பெருமான ரொம்ப நன்னா அனுபவிக்கலாம். சீக்கிரம் இந்த எம்பெருமானுடைய சேவை எல்லோருக்கும் பிராப்தமாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமதே மத்சவித்ரி சுதாவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ பக்தவத்சல பரபிரம்மணே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.